أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் சார்பாக தொடர்ச்சியாக புதன்கிழமைகள் தோறும் வாட்ஸ்அப் மூலம் கேட்கப்படுகிற கேள்விகளுக்கான பதில்களை பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இந்த வாரம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்களை ஒவ்வொன்றாக காண்போம். அதில் முதலாவதாக பெரம்பலூரை சார்ந்த யாசர் என்கிற சகோதரர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஒருவர் சலாம் சொல்கிறார், அதற்கு நான் பதில் சொன்ன பிறகு மீண்டும் நான் சலாம் சொல்லலாமா என்கிற கேள்வி எழுப்பியிருக்கிறார். பொதுவாக சலாம் சொல்லுவதை பொறுத்தவரை அதை மார்க்கம் ஒரு உயர்ந்த காரியமாக நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கேட்கப்படுகிற போது ஐயுல் இஸ்லாமி ஹைருன், இஸ்லாத்தில் சிறந்தது எது என்று கேட்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் தக்கரவ் சலாம் அலா மன் அரஃப்த வ அலா மல்லம் தரிஃப், நீங்கள் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் சொல்ல வேண்டும் என்கிற வழிகாட்டுதல அதுதான் இஸ்லாத்தில் மிகச் சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித் தருகிறார்கள். அதே மாதிரி ஒருவருக்கொருவர் நேசத்தை பரப்பிக் கொள்கிற இந்த சலாத்தை நமக்குள் பரிமாறிக்கொள்ள வேண்டும். அஃப்ஸுஸ் ஸலாம் பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் நீங்கள் சலாத்தை பரப்பிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சலாம் என்கிற அந்த தூய பிரார்த்தனை ஒருவர் மீது நாம் கொண்டிருக்கிற அக்கறையை வெளிப்படுத்துகிற ஒரு மிக முக்கியமான சாராம்சமாக நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். இப்படி பல்வேறு சிறப்புகளை இது உள்ளடக்கி இருந்தாலும் கூட மார்க்கம் இதை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டி இருக்கிறதோ அந்த விதத்தில் தான் நாம் பயன்படுத்தணும். இப்போ உதாரணத்துக்கு நாம் சொல்ல போனால் இந்த சலாம் சொல்வது என்பது நாம எப்படி அதை மீண்டும் சொல்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதரை வழிகாட்டி இருக்கிறாங்க. அபுதாபுல இடம்பெறுகிற 5200வது செய்தி நீங்க பார்க்கலாம். அதுல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, இதா லக்கிய அஹதுக்கும் அஹாஹு, உங்களில் ஒருவர் உங்களுடைய சகோதரரை சந்தித்தால் ஃபல் யுஸல்லிமு அலைஹி, அவருக்கு நீங்க சலாம் சொல்லுங்கள். யாராவது சந்திக்க நேரிடுது, யாரையாவது பார்க்கிறீர்கள் அப்படின்னா புன்வருவரோடு சலாம் சொல்லுவதை இஸ்லாம் மிக முக்கியமான சிறப்பு வாய்ந்த அம்சமாக இந்த முகமனை நமக்கு சொல்லித் தருகிறது. எப்படி நாம மீண்டும் சலாம் சொல்ல தொடங்குவது அப்படின்னா அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, ஃபஇன் ஹாலத் பைனஹுமா சஜரத்துன் அவ் ஜிதாருன் அவ் ஹஜருன், உங்களுக்கு இருவருக்கு மத்தியில் ஒரு மரமோ அல்லது ஒரு சுவரோ ஒரு கல்லோ குறுக்கிட்டு மீண்டும் சும்மா லக்கியஹு, அவரை நீங்கள் சந்திக்க நேரிடுகிற போது ஃபல் யுஸல்லிம் அலைஹி ஐலன், மீண்டும் நீங்கள் அவருக்கு சலாம் சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த சலாம் சொல்லுவது இஸ்லாத்தில் மிகச்சிறந்த ஒன்றாக வழிகாட்டப்பட்டிருக்கிற நிலையிலும் கூட நாம எப்ப சொல்லணும் அப்படின்ற வழிகாட்டுதான் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கு. ஏதோ ஒரு நாம குறிப்பிட்ட இடைவேளியோ அல்லது நமக்கு மத்தியில் ஒரு குறுக்கீடோ ஒரு கல்லோ அல்லது வேறு ஒரு மரமோ ஒரு சின்ன நமக்கும் அவர்களுக்கும் மத்தியில் ஒரு முறிவு ஏற்பட்டு விட்டது என்றால் மீண்டும் நாம் சந்திக்க நேரிடுகிற போது சலாம் சொல்லிக் கொள்ளலாம் என்கிற அளவிற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தர்றாங்க. அப்ப குறைந்தபட்சம் இப்படியான ஒரு குறுக்கீடு இருக்கணும். ஒரு கல்லோ ஒரு சுவரோ ஒரு மரமோ ஒரு மறைவை ஏற்படுத்தி மீண்டும் நாம் சந்திக்க நேரிடுகிற ஒரு சூழ்நிலை இருந்தால்தான் நாம் சலாம் சொல்ல வேண்டும் என்கிற வழிகாட்டுதலை நாம் பார்க்கிற போது, அப்ப நம்ம ஒருத்தர் சலாம் சொல்றாருன்னா அதற்கு பதில் சொல்லுவதே அதற்கான அந்த நன்மையை நாம பெறக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம். நீங்க பாருங்களேன், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் எப்படியெல்லாம் நமக்கு, அதனால தான் அதனுடைய சட்டத்திட்டங்களை சொல்லும் பொழுது இருவருக்கு மத்தியில் மனக்கசப்பு ஏற்பட்டால் 3 நாளுக்கு மேல அவர்கள் தன்னுடைய சகோதர முஸ்லீம் இடத்தில் பேசாமல் இருக்கக்கூடாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அதுல சிறந்தவர் யார் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, இன்ன அவுலன் நாசி பில்லாஹி, அல்லாஹ்விடத்தில் உங்களிடத்தில் மிகவும் நெருக்கத்திற்குரியவர் யார் என்றால்
மன் பதாஹும் பிஸ்ஸலாம், சலாத்தை கொண்டு உங்களில் யார் தொடங்குகிறாரோ அவர்தான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வெவ்வேறு செய்திகளில் பார்க்கிறோம், ஹைருஹுமா அல்லதி யப்தஉ பிஸ்ஸலாம், அவர்கள் இருவர்ல யார் சலாத்தை கொண்டு முதல்ல துவங்குகிறார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறதை பார்க்கிறோம். அப்ப சலாத்தை சொல்லுவதில் போட்டு முந்தி சொல்வதில் போட்டி இருக்கணும். முந்தி சொல்பவர் இறைவனுடைய திருப்தியை பெறுவார், இறைவனுக்கு விருப்பத்திற்குரியவராக இருப்பார் என்கிற அளவிற்கு அது ஆர்வப்படுத்தப்படுகிறது என்றால், அப்ப முன்கூட்டி நாம சொல்லுவதற்கு முயலணுமே ஒழிய, அல்லது அப்படி சொல்லப்பட்டு விட்டால் அதற்குரிய பதிலை நாம் சொல்லிக் கொள்ளணுமே ஒழிய, திரும்ப திரும்ப நாம ஒரே சந்தர்ப்பத்தில் எந்த பிரிவும் இல்லாத நேரத்திலேயே நாம் சொல்லிக் கொள்வதை மார்க்கம் காட்டித்தரல. அப்ப இந்த விஷயங்களையும் நாம கவனிக்கணும். அப்ப சலாம் மூலமாக நாம் எப்படி நன்மை மேலதிகமாக பெறுவது, அது திரும்ப திரும்ப சொல்லணும் என்பதை தாண்டி முழுமையாக அந்த சலாத்தை நாம் சொல்லுவதே நமக்கான வாய்ப்பு கிடைக்கிறது. நாம ஒருவரை பார்க்க நேரிடுகிற போது அந்த சலாம் சொல்கிறோம் என்றால் முழுமையாக நிறைவாக சொல்கிற போதே அந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல ஒரு மனிதர் வர்றார், அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்றார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு பதில் சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இவருக்கு அஷ்ருன் 10 நன்மை இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொரு மனிதர் வருகிறார், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்லி அவர் அமர்ந்து விடுகிறார், இவருக்கு இஸ்ரூன 20 நன்மைகள் இருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. மூன்றாவது ஒரு மனிதர் வருகிறார், அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று அவர் முழுமையாக அதை சொல்கிற போது சலாசூன இவருக்கு 30 நன்மைகள் இருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அந்த சலாத்தை நாம் திரும்ப திரும்ப சொல்வதை காட்டிலும் நாம் அதை நிறைவாக சொல்லி பழகும் பொழுது அதுவே நமக்கு பெரு நன்மையை பெற்றுத்தரும் என்பதை பார்க்கிறோம். அல்லது அவர் ஒரு முந்திட்டார், நமக்கு முன்னாடி சலாம் சொல்லிட்டாங்க அப்படின்னா மீண்டும் நாம ஏதாவது ஒரு முறிவு ஏற்பட்டால் சலாம் சொல்ல நாம முந்த வேண்டுமே ஒழிய உடனே நாம சொன்ன சலாமுக்கு பதில் சொல்லிட்டு திரும்ப சொல்ல வேண்டியது இல்லை. வேற என்ன செய்யலாம், பதில்ல நாம நிறைவாக சொல்வதற்கும் முயற்சிக்கலாம். ஏன்னா இதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது ஹக்குல் முஸ்லிம் அலல் முஸ்லிம், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஒன்றாக ரத்து சலாம், நீங்க சலாத்துக்கு பதில் சொல்வது என்று சொல்லி தராங்க. அதுவும் எந்த அளவிற்கு அப்படின்னா திருமறை வசனம் நமக்கு வழிகாட்டுகிறது, வைதா ஹுயீதும் பி தஹியத்தின், வாழ்த்து உங்களுக்கு கூறப்பட்டால் ஃபஹுய்யு பி அஹ்ஸன மின்ஹா அவ் ருத்துஹா, நீங்க அதை விட அழகானதையோ அல்லது அதையே நீங்கள் திரும்ப சொல்ல வேண்டும் என்று திருமறை வசனம் சொல்லி காட்டுகிறது. இதை எந்த அளவிற்கு பார்க்கிறோம்னா, சஹீஹ் புகாரில் இடம்பெறுகிற செய்தி, அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அங்க இருக்கிற வானவர்களுக்கு சலாம் சொல்கிறான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுகிற போது அந்த வானவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று அவர்கள் கூடுதலான வார்த்தைகளையும் இணைத்து பதில் சொல்கிறார்கள் என்கிற செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 5463வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தியில பார்க்கிறோம். அப்ப சலாத்தை நாம் நிறைவாக சொல்லி அல்லது முன்பாக சொல்வதற்கு போட்டு நாம் சொல்லி அதிலே சில ஒழுங்குகளை பேணணும். அல்லாஹ்வின் தூதர் அதை ஒழுங்குமுறைகள்லாம் சொல்றாங்க. ஒரு கூட்டத்தாருக்கு ஒரு தனி நபர் சொல்ல வேண்டும், சிறிய கூட்டம் தான் பெரிய கூட்டத்திற்கு சொல்லணும் என்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சில ஒழுங்குமுறைகளை சொல்றாங்க. அந்த ஒழுங்குமுறைகளை பேணணும். அப்படி பேணப்படலை சொல்லலை அப்படின்னா அவர்கள் சொல்லவில்லை என்கிற சூழல்ல நாம அந்த சலாத்தை முந்தி சொல்லி அந்த நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளை பெறணும் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனா இந்த சலாமை அவர் சொல்லி அதற்கு நாம் பதில் சொன்ன பிறகு மீண்டும் நாம் உடனே எந்த முறிவும் இல்லாம எந்த இடைவேளையும் இல்லாம எந்த ஒரு விலகுதலும் இல்லாம நாம உடனடியாக திரும்ப சலாம் சொல்லுவது என்பது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறை இல்லை. அப்ப நாம் அதை தவிர்த்து சலாத்தை நிறைவாக சொல்லி நன்மையை பெறுவதற்கும் அல்லது அது பதில நிறைவாக சொல்லி நன்மையை பெறுவதற்கும் அல்லது அந்த சலாத்தை சொல்வதில் முந்திக் கொள்கிற நன்மையை பெறுகிற வாய்ப்புகளை பெற வேண்டுமே ஒழிய நாம் இப்ப திரும்ப திரும்ப சொல்லிக் கொள்வது என்பது அது மார்க்க அடிப்படையில் சரியானது இல்லை என்பதை இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். அடுத்ததாக ரியாதிலிருந்து துராப்சா என்கிற சகோதரர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஒரு சகோதரர் விருந்துக்கு என்னை அழைக்கிறார், ஆனால் அந்த விருந்துக்கு கண்டிப்பாக போக முடியாது என்று எனக்கு தெரிந்தும் இன்ஷா அல்லாஹ்
நான் வருகிறேன் என்கிற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தலாமா என்று கேட்கிறார். பொதுவாக ஒரு முஸ்லீம் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் அந்த காரியம் அல்லாஹ் நாடினாலே தவிர அது நடைபெறாது என்பதை ஒரு முஸ்லீம் உறுதியாக நம்பி இருக்க வேண்டும். அதனால்தான் இந்த இன்ஷா அல்லாஹ் என்கிற வார்த்தையை முஸ்லீம்கள் பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக இன்றைக்கும் இருந்து வருகிறது. திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிற போதே வலா தக்கூலன்ன லி ஷையின் இன்னி ஃபாயிலுன் தாலிக கதன் இல்லா ஐ யஷா அல்லாஹ், எந்த விஷயத்திற்கும் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் என்று சொல்லியே தவிர நாளை இதை செய்வேன் என்று கூறாதீர் என்று அல்லாஹ் திருமறையிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். நாம் நாளைக்கு செய்ய இருக்கிற, இனிமேல் நம்மிடத்திலிருந்து நிகழக்கூடிய ஒரு காரியத்தை நாம் செய்வதாக இருக்கிற போது நாம இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் அதை செய்வேன் என்று இல்லாம வெறுமனே நாளை இதை செய்வேன் என்கிற வகையில் நம்முடைய பேச்சு நடவடிக்கை இருந்துவிடக் கூடாது என்பதை இந்த வசனம் நமக்கு எடுத்துரைக்கிறது. ஏன்னா ஒரு முஸ்லிமனுடைய அடிப்படை கொள்கையே எல்லா காரியங்களுமே இறைவன் புறத்திலிருந்து தான் நடைபெறுகிறது என்பதை ஒரு முஸ்லீம் நம்புகிறார். திருமறை குர்ஆனும் அப்படித்தானே சொல்கிறது. அல்லாஹும்ம மாலிகுல் முல்கி துத்தில் முல்க மன் தஷா, அல்லாஹ் தான் என்ன செய்கிறான், ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியாளராக இருந்து அவன் விரும்பியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்குகிறான், விரும்பியவர்களை கண்ணியப்படுத்துகிறான். அல்லாஹ் தான் தூளிஜு லைல ஃபின் நஹாரி வ தூளிஜு நஹார ஃபில் லைல், இரவை பகல்ல புகுத்துகிறான், பகலை இரவில் புகுத்துகிறான். இறைவன் தான் எல்லாவற்றிலும் ஆற்றல் மிக்கவனாக இருக்கிறான். இப்படி நிறைய இறைவனுடைய தனிப்பெரும் ஆற்றல்கள், அல்லாஹுதான் அனைத்திலையும் ஆற்றல் பெற்றவன், ஒரு மனிதன் பலவீனமானவன் என்கிற அடிப்படை புரிதல் தான் ஒரு முஸ்லீமினுடைய அடிப்படை கோட்பாடு. அப்படி இருக்கிற போது நாம் எதை நடைமுறைப்படுத்துவதாக இருந்தாலும், எந்த காரியத்தை எதிர்காலத்தில் நாம் செய்வதாக இருந்தாலும், அப்ப எல்லா ஆற்றல் உடைய, எல்லாவற்றிற்கும் ஆற்றல் பெற்றிருக்கிற இறைவன் நாடினால்தான் அது நடைபெறும் என்கிற நம்பிக்கையை வெறும் நம்பிக்கையாக மட்டுமல்லாமல் வாயளவிலேயும் அதை வெளிப்படுத்த வேண்டும் என்கிற வழிகாட்டுதலை இந்த திருமறை குர்ஆனுடைய வசனம் சொல்லி காட்டுகிறது. இன்னும் ஒரு முஸ்லீமனுடைய நம்பிக்கை எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, எந்த மறைவான விஷயத்தையும் ஒரு முஸ்லீம் அறிய முடியாது. நாளைக்கு இது நடக்குமா நடக்காதா, நாம நாளைக்கு அதை நடத்தி காட்டுவதற்கு இருப்போமா இருக்க மாட்டோமா, நமக்கு அந்த காரியம் நடைபெறுவதற்கான சூழல் உருவாகுமா இல்லையா என்கிற எதுவுமே ஒரு தனி மனிதனுக்கு தெரியாது என்கிற போது அதை உறுதியிட்டு எப்படி சொல்ல முடியும்? அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிற போதே வ இந்தஹு மஃபாத்திஹுல் கைபி லா யஅலமுஹா இல்லா ஹுவ, அல்லாஹ் தன்னை பற்றி சொல்கிற போது அவனிடமே மறைவானவற்றின் திறவுகோல்கள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, அவனை தவிர வேறு யாரும் இந்த மறைவானவற்றை அறிய முடியாது, அறிய மாட்டார்கள். அவன் எப்படி அறிகிறான்? யஅலமு மாஃபில் பர்ரி வல் பஹ்ரி, அவன் பூமியில் இருக்கிறவற்றிலும் கரையில் இருக்கிறவையும் கடல்ல இருக்கிறவற்றையும் அவன் அறியக்கூடிய ஒருவன். வமா தஸ்குத்து மி வரக்கத்தின் இல்லா ஏலமுஹா, அவன் ஒரு இலை உதிர்ந்தாலும் கூட அதை அறியக்கூடியவனாக இருக்கிறான், அவனுடைய பார்வை இல்லாமல் அது விழாது என்கிற அளவிற்கு அல்லாஹ் சொல்லுகிறான். ஆழ்ந்த இருள கடக்கிற சிறு வித்துக்கள் கூட அல்லாஹுவினுடைய பார்வையிலிருந்து தப்ப முடியாது என்று இருக்கிற போது, அப்ப இப்படியான ஒரு நம்பிக்கை பெற்றிருக்கிற ஒரு முஸ்லீம் எப்படி நம்பணும்? அப்ப எல்லாமே தெரிந்திருக்கிற ஒரு இறைவனுக்குத்தான், எல்லா ஆற்றலுடைய இறைவனுக்குத்தான் அதை நிகழ்த்துவதற்கான அதிகாரம் இருக்கிறது. அப்ப அல்லாஹ் நாடினால் நிகழும் என்று தன் கையில் எதுவுமே இல்லை என்பதை ஒப்புக்கொள்கிற விதமாக எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய, நாளை நடக்கக்கூடிய அனைத்தையுமே இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லித்தான் இன்னைக்கு ஜோசியம் பார்க்கிற மற்ற மூட பழக்க வழக்கங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அடிப்படையாக இஸ்லாம் இதை கட்டமைக்கிறது. அதனால்தான் இஸ்லாம் இந்த ஒரு இன்ஷா அல்லாஹ் என்கிற அந்த சொல்லாடலை நமக்கு அதை பயன்படுத்துவதற்குரிய உறுதியை சொல்லி காட்டுகிறது. இதை பயன்படுத்தாத ஒரு மெத்தனம் இருக்கிறது, ஒரு பெருமை குணம் நம்மால் தான் நடக்கிறது என்கிற மாதிரியான துணி ஒருவரிடத்தில் வந்தால் அது ஒரு பெருங்குற்றமாக இஸ்லாமிய மார்க்கம் பார்க்கிறது. நீங்க திருமறை வசனங்கள் எடுத்து பார்க்கிற போது அல்லாஹ் ஒரு சாராரை பற்றி சொல்கிறான். இன்னா பலவுனாகும் கமா பலவுனா அஸ்ஹாபுல் ஜன்னா,
அந்த தோட்டத்திற்குரியவர்களை சோதித்த மாதிரி இந்த ஒரு சாராரையும் அல்லாஹ் சோதித்தான். என்ன சோதனை? அவங்க என்ன செய்தார்கள் அப்படின்னா, இது அக்ஸமு ல யஸ்ரிமுன்னஹா முஸ்பிஹீன் வலா யஸ்தஸ்னூன், அவர்கள் இன்ஷா அல்லாஹ் என்று, அல்லாஹ் நாடினால் என்று கூறாமல் காலையில் நாங்கள் அதை அறுவடை செய்வோம் என்று அவர்கள் சத்தியமிட்டு சொன்னபோது என்று அல்லாஹ் சொல்றான். அவங்க சோதனை பெற்றதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இவங்க அந்த அறுவடை செய்வதை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறைவன் நாடினால் அதை செய்வோம் என்கிறது இல்லாம சத்தியமிட்டு அவ்வளவு உறுதியாக நாங்கள் அதை நிகழ்த்தி காட்ட முடியும் என்று இறை நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டு அவர்கள் பேசினார்கள், இறை நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டு அவர்கள் செயல்பட்டார்கள் என்பதற்காகவே அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், அலைஹா தாயிஃபும் மிர் ரப்பிக்க வஹும் நாயிமூன், அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிற நிலையிலேயே உமது இறைவன் சுற்றி வளைக்கக்கூடிய ஒரு பேர் ஆபத்து அந்த தோட்டத்தை சுற்றி வளைத்தது, அது ஒன்றுமில்லாமல் ஆனது என்கிற ஒரு வரலாற்றை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்ப எந்த காரியத்தையும் நாம் செய்ய தொடங்குகிற, எதிர்காலத்தில் நடக்கவிருக்கிற காரியங்களை நாம் செய்ய போகிறோம் அப்படின்னா அதுல நாம இந்த இன்ஷா அல்லாஹ் என்பதை சொல்லி அந்த காரிய தொடர்பாக நாம் சொல்லணும் அப்படின்ற ஒரு வழிகாட்டுதலை இதுல பார்க்கிறோம். இதுல பல்வேறு நபிமார்கள் இத வழிமுறையாக வைத்திருப்பதை திருமறை குர்ஆன் நமக்கு முன்மாதிரியாக எடுத்து காட்டுவதையும் பார்க்க முடியுது. இங்க பாருங்க, நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்களுக்கான அந்த சோதனை கட்டம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவில் கண்ட அந்த கனவை உறுதி செய்வதற்காக வேண்டி அதை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுகிற அந்த கனவு குறித்து தன்னுடைய மகனாரிடத்தில் எடுத்துரைக்கிறார்கள். யாபுனைய, என்னுடைய அருமை மகனே, இன்னி அராஃபில் மனாம், என்னுடைய கனவில் நான் பார்த்தேன், அன்னி அதுவகுக, உன்னை நான் அறுப்பது போன்று பார்த்தேன் என்று அவர் சொல்லுகிற போது, அப்ப இங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவங்க நீங்க எது கட்டளையிடப்பட்டதோ அதை நிறைவேற்றுங்கள் என்கிற வார்த்தைகளை சொல்லுகிற போது அவர் சொல்லுகிறார், இஃப் அல் மா துமர் ச தஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன், நீங்க உங்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள், அல்லாஹ் நாடினால் என்னை நீங்க பொறுமையாளராக என்னை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று அவர் சொல்றார். அப்ப இறைவனுடைய நாட்டத்தை முன்னிறுத்துகிற ஒரு அந்த அடிப்படையை நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த திருமறை குர்ஆன் நமக்கு முன்மாதிரியாக எடுத்து சொல்கிறது. அதே மாதிரி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்து இந்த ஒரு பயணத்தை மேற்கொள்கிற போது அவங்க இடக்கூடிய கட்டளைகள், இந்த இது மாதிரி நீங்க பொறுமையோடு என்னோடு பயணத்துல நீங்க வரணும், பொறுமை மேற்கொள்ளணும் என்கிற வழிகாட்டுதல்களை அவர் சொல்லி காட்டுகிற போதே அப்ப இவங்க சொல்றாங்க, தஜிதுனி இன்ஷா அல்லாஹு சாபிரன், அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளராக நீங்க பார்ப்பீங்க அப்படின்ற ஒரு பதில் அவங்க எடுத்து சொல்றாங்க. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவங்க நிர்கதியற்று இருக்கிற போது, 2 பெண்களுக்கு உதவி செய்கிற போது அவருடைய தந்தை அழைத்து அந்த மகர அந்த சில ஆண்டு காலங்கள் அவரிடத்தில் செலுத்த வேண்டும், உழைக்க வேண்டும், உழைக்கிற போது இந்த 2 பெண்களில் ஒருவரை உங்களுக்கு மணமுடித்து தருகிறேன் என்கிற ஒரு விஷயத்தை அந்த அடிப்படையை சொல்லுகிற போது அப்பையும் அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை இறைவன் திருமறையிலே சொல்கிறான், தஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாலிஹீன், நீங்க அல்லாஹ் நாடினால் என்னை நல்லோரில் உள்ளவராக பார்ப்பீர் என்று அவரிடத்திலையும் அதை தெளிவுபடுத்துகிற ஒரு சூழலை பார்க்கிறோம். இப்படி பல நபிமார்கள் இல்லாம அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய அந்த சொல்லாடல்ல மிக கவனமாக இறைவன் நாடினால், அல்லாஹ் நாடினால் என்கிற அந்த வார்த்தை பதத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அதை பயன்படுத்துவதை தன்னுடைய வளமையாக வைத்திருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பத்ர் போர்ல கலந்து கொண்ட நபித்தோழராக இருக்கிற இப்பான் பின் மாலிக் என்கிற அந்த நபித்தோழர், அவர் என்ன செய்யறாருன்னா, அவருக்கு வயது முதிர்வுனால கண் தெரியாமல் போகிறது. அவர் தன்னுடைய சமூகத்தை சார்ந்த தன்னுடைய கூட்டத்தாருக்கு, பனு சாலிம் குலத்தார்களுக்கு தொழுகை நடத்தி கொண்டிருந்தார். இப்ப இவர் கண் தெரியாமல் போகிற போது மழை வந்ததனால ரொம்ப அந்த பகுதியே மிக மோசமாக இருக்கிறது, வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. அப்ப நான் இதனால கண் தெரியாத காரணத்தினால பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடிய சூழல் இல்லை என்பதால நான் என்னுடைய இல்லத்திலேயே தொழுது கொள்வதற்கான அந்த இடத்தை நீங்கள் தொழுது காட்டி எனக்கு அதை நீங்க உறுதி செய்து தரணும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கிறார்.
அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிற பதில பார்க்கிறோம், சஃஅலு இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சொல்றாங்க, இன்ஷா அல்லாஹ் நாடினால் நான் அவ்வாறு செய்வேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதற்கான பதில் அளிக்கிறாங்கன்றதை பார்க்கிறோம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மக்கா வெற்றி என்பது அவ்வளவு மகத்தானதாக இருந்துச்சு. அல்லாஹ்வின் தூதருடைய கரங்கள் ஓங்கி இருந்தது. யாருமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து நிற்க முடியாது என்கிற சூழ்நிலை இருந்தது. அப்படி இருக்கிற போதும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, அந்த இறை மறுப்பாளர்கள்லாம் எங்க இந்த இறை மறுப்பிலேயே நீடிக்க போகிறோம்னு சத்தியமிட்டார்களோ அந்த முஹஸ்ஸப் என்கிற பள்ளத்தாக்குல தான் நாம மன்சிலுனா இன்ஷா அல்லாஹு இன் ஃபதஹல்லா, அல்லாஹ் நமக்கு வெற்றி அளித்தால் இன்ஷா அல்லாஹ் நான் தங்குகிற இடம் என்பது அந்த முஹஸ்ஸப் என்கிற பகுதியாகத்தான் இருக்கும் என்று உறுதியான ஒன்று, தெளிவா தெரிய போகிற மாதிரியான விஷயமாக இருந்தாலும் கூட, அல்லாஹ் உறுதியளித்து விட்ட ஒரு பார்க்கும் பொழுதே உறுதியாக இருந்தாலும் கூட இறைவனுடைய நாட்டம் அதில் இருக்க வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையை நடக்க போவது தொடர்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குறிப்பிட்டு காட்டுவதை பார்க்கிறோம். அப்ப இதுல கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இது எங்க சொல்லணும் எங்க சொல்லக்கூடாது என்கிற அடிப்படையிலும் இருக்கு. இப்ப நாம இது எங்க சொல்லணும் அப்படின்னா, நடக்க இருக்கிற ஒன்று எதிர்காலத்தில் நடக்க இருக்கிறது, அப்படியான ஒரு விஷயத்தை நாம இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லி நாம அது சம்பந்தமாக அப்படி சொல்லி நாம சொல்லுகிற வளமையை கொண்டிருக்கணும். எங்க நாம பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இதை தவறான முறையில் பயன்படுத்தக்கூடிய தேவையற்ற இடங்கள்லாம் பயன்படுத்துகிற நிலைகளை பார்க்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு நாம சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னா, இப்போ இன்ஷா அல்லாஹ் என்பது சில இடங்களில் கேலி கூத்தாக்கப்படுகிறது. ஒருத்தர் நான் கடன் தரேன், கடனை திரும்ப இன்றைக்கு தருகிறேன் என்று சொல்லும் பொழுது அவர்கிட்ட எந்த சோர்ஸுமே இல்லாதப்ப அவரிடத்துல அதை திரும்ப கொடுப்பதற்கான வாய்ப்பே இல்லை, அதற்கான எண்ணமும் இல்லை, அதை அவர் கொடுக்கவும் மாட்டார் என்று இருக்கிற போதும் கூட மிக துணிந்து இந்த இன்ஷா அல்லான்ற வார்த்தையை கேடயமாக அவர் எப்படி பயன்படுத்துறாரு, இன்ஷா அல்லாஹ் நான் நாளைக்கு தருவேன் அப்படின்னே சொல்றாரு. அப்ப இந்த இன்ஷா அல்லாஹ் என்கிற வார்த்தை எப்படி கேலி பொருளாக மாற்றப்பட்டிருக்கிறது என்றால், யாரு எதை செய்ய மாட்டோம்னு இருக்குதோ முஸ்லிம் சமுதாயத்தில் நம்ம பார்க்கிறோம்ல, எதை நம்ம அறவே செய்ய முடியாதோ எதை செய்ய மாட்டோமோ அதை அவன் இன்ஷா அல்லாஹ்க்கு பின்னாடி ஒளிந்து கொண்டு அந்த விஷயத்தை அல்லாஹ் நாடினால் நான் செய்வேன், ஏங்க வரல ஏங்க தரல அப்படின்னா என்ன ஆகும், நம்ம அல்லாஹ் நாடல என்கிற மாதிரியான ஒரு மோசமான வாதங்களை முன்வைக்கிற மாதிரி அந்த அடிப்படைகளை பயன்படுத்துறத பார்க்கிறோம். அப்படி நாம சொல்லக்கூடாது. நம்மிடத்துல உறுதி, நம்ம அளவில் நாம செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டோம், அதற்கான பொருளாதாரத்தை திரட்ட தொடங்கிட்டோம், அவருக்கு திரும்ப கொடுப்பதற்கான சூழல்களை உருவாக்கிக்கிட்டோம், அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சிட்டோம். இவ்வளவு செஞ்ச பிறகு அல்லாஹ் வேற ஏதாவது சூழ்நிலையை நாளைக்கு மாற்றிவிட்டால் என்ன ஆவது என்கிற தயக்கம் நமக்கு இருக்கணுமே ஒழிய, எதையுமே செய்யாம எந்த முயற்சியும் முன்னெடுப்பையும் செய்யாம, அப்ப ஒருத்தர் பணத்தை கேட்கிறாரு திரும்ப கேட்கிறாருன்னு பொழுது எதுவுமே ஏற்பாடு பண்ணாம இன்ஷா அல்லாஹ் தருவேன்னு சொல்லுவது அப்ப அது அந்த வார்த்தையை எப்படி நாம பயன்படுத்துறோம், அப்ப திருமறை குர்ஆனுடைய வசனங்களும் நபிமொழிகளும் நமக்கு எதை சுட்டி காட்டி இருக்கிறதோ அதற்கு எதிரான அர்த்தத்தில் அதை பயன்படுத்த தொடங்குறோம்னு ஆகுது. அப்ப அந்த அடிப்படையில் தான் சகோதரர் கேட்ட இந்த கேள்வியிலையும் அறவே நான் அந்த விருந்து கலந்துக்க மாட்டேன்னு நமக்கு தெரியுது அப்படின்னா, நாம உடனே அதை என்ன செய்ய அந்த காரணத்தை சொல்லி நாம் விளக்கலாம், அல்லது இப்படி சூழல் இருக்கு இன்ஷா அல்லாஹ் முயற்சிக்கிறேன் என்று நாம சொல்லலாமே ஒழிய, இன்ஷா அல்லாஹ் வருவேன்னு நாம சொல்கிறோம் அப்படின்னா அப்ப துணிந்து நாம அதை இறைவனுடைய பெயரை பயன்படுத்தி பொய் சொல்கிறோம் என்கிற மாதிரியான சூழலை தான் உருவாக்குகிறது. அதை நாம இறைவனுடைய பெயரை பயன்படுத்தி நாம அந்த வார்த்தைகளை தேவையற்ற விதத்தில் அதை பயன்படுத்துகிற குற்றத்திற்கு தான் நாம் உள்ளாவோம் என்கிற விஷயங்கள்ல மிகுந்த கவனத்தோடு அந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்பதை இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். அடுத்ததாக, ஜும்மா நேரத்தில் வியாபாரம் செய்வது கூடுமா என்கிற தலைப்பில் நமது மாத இதழான சத்திய முழக்கத்தில் ஒரு ஆய்வு கட்டுரையை சமீபத்தில் வெளியிட்டிருந்தோம். அந்த ஆய்வு சம்பந்தமான சில கேள்விகளை சில சகோதரர்கள் எழுப்பியிருந்தாங்க. அதற்கான பதில்களை பார்ப்பதற்கு முன்பாக அந்த ஆய்வு தொடர்பான ஒரு சுருக்கத்தை முதல்ல நாம் பார்ப்போம். ஜும்மாவிற்கு பாங்கு சொல்லப்பட்டு விட்டால், அழைப்பு விடுக்கப்பட்டால்
இறைவனை நினைவு கூறுவதற்கு விரைய வேண்டும் என்பது தொடர்பாக சூரத்துல் ஜும்மாவுடைய இறுதி 3 வசனங்கள்ல சில அடிப்படைகளை அறிவுரைகளை அல்லாஹ் வழங்குகிறான். அந்த 3 வசனங்களையும் பார்த்துட்டு அதுல உள்ள விஷயங்களை நாம் பார்ப்போம். அதுல அந்த வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, இதா நூதே லிஸ்ஸலா, தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால், வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால், மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா திக்ரில்லா, அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு விரையுங்கள், வதருல் பை, வியாபாரத்தை விட்டுவிடுங்கள், தாலிக்கும் ஹைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் அறிந்தால் இதுவே உங்களுக்கு சிறந்ததாகும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, வ இதா குலியத்திஸ் ஸலா, தொழுகை நிறைவடைந்து விட்டால், நிறைவேற்றப்பட்டு விட்டால், ஃபன்தசிரு ஃபில்லர், பூமியில் நீங்கள் பறந்து விரிந்து, வபுத்தகு மின் ஃபதுலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்கள், வதுகுருல்லாஹ கஸீரன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள், நீங்கள் வெற்றி பெற்றவராவீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அடுத்த வசனத்துல, இறுதி வசனத்துல, வ இதா ராவ் திஜாரத்தன் அவ் லஹவன் இன்ஃபல்லு இலைஹா வ தரக்கூக காயிமா, நபியே, வியாபாரத்தையோ வீணானதையோ அவர்கள் பார்த்தால் உம்மை நிற்கும் நிலையில் அப்படியே விட்டுவிட்டு அவர்கள் அதை நோக்கி சென்று விடுகிறார்கள். குல்மா இந்தல்லாஹி ஹைரு மினல்லாஹி வ மினத் திஜாரா, வீணானதையும் இந்த வியாபாரத்தையும் விட அல்லாஹ்விடத்தில் இருப்பதுதான் சிறந்தது, மிகச் சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, வல்லாஹு ஹைரு ராசிகீன், உணவளிப்பவர்கள்ல அல்லாஹ் தான் சிறந்தவர் என்று இந்த வசனம் முடிகிறது. இப்போ இந்த 3 வசனங்கள்ல அல்லாஹ் தொழுகைக்கான அழைப்பு ஒரு புறம் விடுகிற மாதிரி, வியாபாரத்தை நிறுத்தி கொள்வது தொடர்பாகவும் இதுல அல்லாஹ் பேசுறான். இந்த வசனங்களை புரிவதில் 2 வேறுபட்ட கருத்துக்கள் நிலவுது. முதலாவது கருத்து என்ன அப்படின்னா, இப்போ ஜும்மாவிற்காக வேண்டி அழைப்பு விடுக்கப்படுது, வாங்க சொல்லப்பட்டுருச்சு அப்படின்னா வியாபாரமும் தடுக்கப்பட்டதாக ஆகிவிடும், வியாபாரத்தை நாம் தடை செய்யப்பட்டதாக கருதணும், அந்த நேரத்தில் நாம் வியாபாரம் செய்யக்கூடாது, நாமும் செய்யக்கூடாது, யாரையும் வைத்தும் செய்யக்கூடாது என்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. இரண்டாவது கருத்து என்ன அப்படின்னா, ஜும்மா செல்வது யார் மீது கடமையோ அவங்க மட்டும்தான் அந்த வியாபாரத்தை விடணும், அவர்கள் மீது மட்டும்தான் அந்த வியாபாரத்தை விடுவது சம்பந்தமான வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்குது, அதுல இவங்க வேறு யாரையும் வைத்து வியாபாரத்தை செய்து கொள்வதில் இதுல தவறில்லை என்கிற இரண்டாவது கருத்து இருக்கிறது. இப்ப இந்த 2ல முதலாவது கருத்தை நாம் இதுவரைக்கும் சொல்லி வந்திருந்தாலும் கூட, அந்த இரண்டாவது கருத்து தான் பல மார்க்க ஆதாரங்களுக்கு நெருக்கமானதாக இருக்கிறதுனால நாம் ஆய்வு செய்கிற போது அந்த இரண்டாவது கருத்தை நாம இப்ப உறுதி செய்திருக்கிறோம், அதான் சரியானது என்று நாம் சரி காண்றோம். இதை எப்படி நாம சரியானது என்ற ஆதாரங்களின் அடிப்படையில் பார்க்கிறோம் அப்படின்னா, முதலாவது இந்த வசனங்கள் வியாபாரத்தை தடை செய்கிறதா என்கிற நோக்கில் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் முதல்ல சொல்லுகிறது யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று அழைத்து, இதா நூதி லிஸ்ஸலா, தொழுகைக்காக அழைக்கப்பட்டால், யௌமில் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால், ஃபஸ்அவு இலா திக்ரில்லா வ தருல் பை, நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு விரையுங்கள், வியாபாரத்தை விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிற இந்த கட்டளை என்பது வியாபாரத்தை தடை செய்கிற ஒன்றா இருக்கிறதா அப்படின்னா இல்லை. இதுல நீங்க கவனித்து பார்க்கும் பொழுது இதுல 2 விதமான அடிப்படைகளை சொல்லப்பட்டாலும் கூட, ஒன்று விரையணும், அல்லாஹ்வை நினைப்பதற்கு, வியாபாரத்தை விடணும். இதுல முதலாவது கட்டளையை நாம் எப்படி விளங்கிக்கிறோம், யா அய்யுஹல்லதீன ஆமனுன்னு அல்லாஹ் அழைக்கிறான்ல, இந்த அழைப்பு யாரை நோக்கியதாக புரிகிறோம் அப்படின்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தியின்படி சில விதிவிலக்குகளையும் புரிகிறோம். இதுல பெண்கள் உள்ளடங்க மாட்டாங்க, பயணிகள் உள்ளடங்க மாட்டாங்க என்கிற விளக்கத்தோடு நாம் அதை புரிகிறோம். அல்லாஹ் நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்க அல்லாஹ்வை விரையுங்கள்னு முதல் கட்டளை சொல்றான்ல, அல்லாஹ்வை நோக்கி யார் விரையணும், பாங்க சத்தம் கேட்கறது, தொழுகைக்காக நாம் அழைப்பு விடுக்கப்படுகிறது, யார் விரைந்து அங்க சென்று இருக்கணும் அப்படின்னா பெண்கள் செல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு விளங்குறோம், பயணிகள் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று நாம் விளங்குறோம், பிற மதத்தை சார்ந்தவர் அங்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது அவர்களை பற்றி பேசல என்பதை விளங்குறோம். அப்படி யாரெல்லாம் ஃபஸ்அவு இலா திக்ரில்லா, அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் விரைய வேண்டும் என்ற கட்டளைக்குள்ள வரமாட்டாங்களோ அவர்கள்
அந்த தருல் பை வியாபாரத்தை விட்டுவிடுங்கள் என்கிற இரண்டாவது கட்டளைக்கும் வரமாட்டாங்க என்பதையும் நாம சேர்த்து புரிகிறோம். ரெண்டுமே இரண்டு கட்டளைகள் இடப்படுது. யாயுஹல்லதீன ஆமனு என்று அல்லாஹ் அழைக்கிற அந்த அழைப்புல பெண்கள் விதிவிலக்கு அடைகிறாங்க, பயணிகள் விதிவிலக்கு அடைகிறாங்க. அதே மாதிரி பிற மதத்தை சார்ந்த நபர்களும் அதுல விதிவிலக்கு அடைகிறாங்க. நம்பிக்கை கொண்ட ஆண்கள் குறித்து அதுல யார் அந்த அழைப்பிற்குள்ள ஜும்மா கடமையானவர்களாக மார்க்கம் சொல்கிறதோ அவர்கள்தான் ஜும்மாவை நோக்கி விரையும் வேண்டும், அவர்கள்தான் அந்த வியாபாரத்தை விட்டுட்டு போகணும். அப்ப இதுல சொல்லப்படக்கூடிய அடிப்படை கருத்து என்னன்னா, வியாபாரத்தை அல்லாஹ் இதுல ஹராமே ஆக்கல. ஹராமானதாகவோ தடுக்கப்பட்டதாகவோ தடை செய்யப்பட்டதாகவோ நாம கருதணும்னா அதற்கான பிரத்யேகமான ஆதாரம் இருக்கணும். மற்றவர்களை வைத்து வியாபாரம் செய்வது, இந்த வசன போங்க வைத்தே நம்ம பார்க்கும் பொழுது என்ன அடிப்படை புரிதல் ஏற்படுதுன்னா, இந்த வசனம் நமக்கு வியாபார தடையை பத்தி எல்லாம் பேசல. நீங்க தொழுகைக்கு விரைந்து செல்வதற்கு வியாபாரம் தடையாக இருந்து விடக்கூடாது. வியாபாரத்தை விட்டுட்டு நீங்க மற்ற காரியங்கள் ஈடுபடுவதை விட்டுட்டு நீங்க தொழுகைக்கு போங்கன்னு சொல்லப்படுவதே ஒழிய இதுல தடை வேறு யாரையும் வைத்து நீங்க பார்க்க கூடாது, அந்த பொருளாதாரமே ஹராம், பொருளீட்டுவதே தடை செய்யப்பட்டது என்கிற மாதிரி எந்த அடிப்படை ஆதாரங்களும் இல்லை என்பதை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். இதை வச்சுட்டு என்ன அடிப்படைகள்ல சில கேள்விகள் முன்வைக்கப்படுகிறது அப்படின்னா, அப்ப சனிக்கிழமை வாசிகளுடைய நிகழ்வு அதுல அல்லாஹ் சனிக்கிழமை மீன் பிடிக்கக்கூடிய அந்த கூட்டத்தார்கள் பற்றி பேசுகிற போது அன்றைய தினம் முழுக்க மீன் பிடித்தல் என்கிற அந்த தொழில் அவங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருந்துச்சு, தடை செய்யப்பட்டதாக இருந்துச்சு. அப்ப அவர்களுக்கு எப்படி அந்த தடை செய்யப்பட்டதோ அது மாதிரி தான் வெள்ளிக்கிழமைகள்ல தொழுகையினுடைய அந்த குறிப்பிட்ட நேரம் முஸ்லிம்களுக்கு தடை செய்யப்பட்டது என்கிற ஒரு ஒப்பீடு செய்யறாங்க. முதல்ல இப்படி ஒப்பீடு செய்வதற்கு என்ன ஆதாரம்? இப்படி இவங்க ஒப்பீடு செய்கிற விதத்தில் யார் இதை தடை செய்யப்பட்டதாக கருதுறாங்களோ அவங்களாகவே இதை ஒப்பீடு செய்யறாங்களே ஒழிய குரானிலேயோ ஹதீஸிலேயோ இப்படியான ஒரு ஒப்பீடு இல்லை அப்படின்றத நாம் முதல்ல அழுத்தமாக புரிந்து கொள்ளணும். இன்னும் இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அங்க இவங்க இந்த வியாபாரமே ஹராம்னு சொல்லப்படுகிற மாதிரி ஒரு ஆதாரம் காண்பித்து விட்டால் அப்ப நாம இரண்டும் ஒப்பிடுவதற்கு, ஏன்னா இதுவும் ஹராமான ஒன்று, சனிக்கிழமை வாசிகளுக்கும் அன்றைய தினத்தில் அவங்களுக்கு அந்த தொழிலை செய்வது ஹராமாக்கப்பட்டிருந்துச்சு, இரண்டும் ஒன்றாக இருக்கிறது என்று நாம ஒப்புமைப்படுத்தலாம். ஆனா இந்த இடத்துல நாம அப்படி ஒப்பிட்டு பார்ப்பதற்கு ஏதாவது அடிப்படை இருக்கிறதா அப்படின்னா, ஒன்று அன்றைய தினம் முழுக்க அவர்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்குன்னு தெளிவா திருக்குறான் சொல்லிருச்சு. ஆனா இங்கு என்ன அடிப்படைனா, நீங்க வியாபாரத்தை காரணம் காமிச்சு தொழுவாம இருந்தாதீங்க, தொழுகைத்தான் இங்க பிரதானமான அடிப்படையாக இருக்கிறதே ஒழிய இங்க வியாபாரத்தை விடணும் என்பது அடிப்படையாக அதை தடை செய்யப்பட்ட ஒன்றாக கருதுவதற்கு இடமில்லை என்கிற போதே அப்ப ஒப்பீடு என்பது ஆதாரமற்றது, அடிப்படையற்றது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அடுத்து இரண்டாவது என்ன செய்யறாங்க அப்படின்னா, புகாரில் இடம்பெறுகிற 1824வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தியையும் எடுத்து காட்டுறாங்க. அதுல என்ன இடம்பெறுகிறது அப்படின்னா, அதுல நபித்தோழர் அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒரு கூட்டத்தார்கள் ஹஜ் செய்வதற்காக புறப்படுறாங்க. அப்படி புறப்படுகிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஒரு சிறு குழுவை என்ன செய்யறாங்க அப்படின்னா, வேறு வழியில அவங்க ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்காக திருப்பி விடப்படுறாங்க. அதுல அபூ கத்தாதா என்கிற இந்த நபித்தோழரும் ஒருவர். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லி விடுறாங்கன்னா, நாம சந்தித்துக் கொள்கிற வரைக்கும் கடலோரமாகவே நீங்க செல்லுங்க அப்படின்னு வழிகாட்டுறாங்க. அப்ப கடலோரமாக இவங்க சென்று இவங்க அந்த வழியாக கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு காட்டு கழுதையை பார்க்கிறாங்க. காட்டு கழுதையை நாம உண்ண தகுந்ததாகத்தான் மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. இப்ப பார்க்கிற போது அபூ கத்தாதா என்கிற நபித்தோழர் மட்டும்தான் இஹ்ராம் அணியாதவராக இருக்கிறார். அவரோடு பயணம் செய்கிற அந்த குழுவை சார்ந்தவர்கள் எல்லாமே அவங்க இஹ்ராம் அணிந்தவர்களாகவே இருக்கிறாங்க. இஹ்ராம் என்கிற நிலைக்கு வந்தவர்களாக மற்றவர்கள் இருக்கிறாங்க. அப்ப இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்த ஒரு காட்டு கழுதையை பார்த்ததோடு அதை வேட்டையாடி அதனுடைய கால்களை வெட்டி அதனுடைய இறைச்சியை சமைத்து அதை சாப்பிடுறாங்க. இப்ப இதுல என்ன அடிப்படைனா, ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கிறாங்க. இஹ்ராமின் போது வேட்டையாடுவது தடை செய்யப்பட்ட ஒன்று. இப்ப அபூ கத்தாதா என்கிற நபித்தோழரை தவிர்த்து மற்றவர்கள் எல்லாம் அந்த இடத்துல இஹ்ராம் அணிந்தவர்களாக இருக்கிறாங்க. இப்ப இவர் வேட்டையாடிய ஒன்றை சாப்பிடலாமா கூடாதா என்கிற சந்தேகம் உங்களுக்கு எழுது. அப்ப மீதமுள்ள இறைச்சியை எடுத்துக்கிட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த விவரங்களை எல்லாம் சொல்லி
இதை நாங்கள் உண்ணலாமா வேண்டாமா, உண்ணுவது தடையாகுமா அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, மின்கும் அஹதுன் அமரஹு ஐ யஹ்மில அலைஹா அவ் அசார இலைஹா. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை பார்த்து என்ன கேட்கறாங்க அப்படின்னா, யாராவது உங்களை அதை தாக்கணும்னு கட்டளையிட்டீங்களா, அல்லது ஒரு செய்கையாவது நீங்கள் செய்தீர்களா அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப அவங்களாம் இல்லைன்னு சொல்லும் பொழுது, அப்ப நீங்க அதை இறைச்சியை சாப்பிடலாம் என்கிற உத்தரவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப இந்த செய்தியை காட்டி என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இந்த செய்தியை பார்க்கிற போது, அந்த இஹ்ராமின் போது வேட்டையாடுவது தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிற போது அதை வேறு ஆளை வைத்து கூட நாம் செய்துவிடக் கூடாது என்று அல்லாஹ்வின் தூதர் வழிகாட்டி இருக்கிறாங்கன்னா, அப்ப இந்த ஜும்மாவின் போதும் நமக்கு இந்த வியாபாரத்தை வேறு ஆள் மூலமாக செய்யக்கூடாது தானே அப்படின்றது கேட்கிறாங்க. நம்ம திரும்ப சொல்லக்கூடிய அடிப்படை விஷயம் என்னன்னா, அங்கு இஹ்ராமின் போது அந்த தடை என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. இஹ்ராமின் போது வேட்டையாடுவது தடை செய்யப்பட்டது என்று மார்க்கம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. அதில் ஒரு அம்சமாக அல்லாஹ்வுடைய தூதர் வேறு யாரையும் நியமித்து கூட அந்த வேட்டையாடுகிற வேலையை செய்துவிடக் கூடாது என்று ரசூலுல்லாஹ் வழிகாட்டி இருக்கிறாங்க. அப்ப அந்த ஒரு சட்டத்தை, இஹ்ராம் சொல்லப்பட்டிருக்கிற அந்த சட்டத்தை இங்க இவங்க எதுக்கு கொண்டு வர்றாங்க அப்படின்னா, வியாபாரம் என்பது தடை செய்யப்பட்டதாக ஆதாரமே இல்லாத ஒன்றை, ஜும்மா அன்றைக்கு வியாபாரம் செய்வது தடுக்கப்பட்டது அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்ப வேணா இந்த கேள்வியை அவங்க முன்வைக்கலாம். வியாபாரத்தை அல்லாஹ் தடை செய்யப்பட்டதாக சொல்லியிருக்கிறான், வியாபாரம் தடுக்கப்பட்ட ஒன்று என்று அங்கு இருந்துச்சு அப்படின்னா இப்ப இவர்கள் கேள்வித்தான் எழுப்ப முடியுமே ஒழிய இது பொருத்தமானதாக அமையாது. ஆனா இங்க என்ன நடக்கிறது, இங்க என்ன அடிப்படை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இஹ்ராம் சம்பந்தமாக வருகிற இந்த செய்தி இருக்குதுல்ல, இதை பொறுத்தவரை நாம இந்த இஹ்ராமுடைய இந்த தனித்துவமான, ஏன்னா இஹ்ராமுக்கான சட்டங்களை பொறுத்தவரை அந்த கூடுதலான கட்டுப்பாடுகளும் பேணுதல்களும் மற்ற நேரங்களில் அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் கூட இதில் தடை செய்யப்பட்ட ஒன்றாக பிரத்யேகமாக அல்லாஹ்வுடைய தூதர் சில சிறப்பு சட்டங்களையும் அதில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதை கொண்டு போய் நாம் வேற ஒரு விஷயத்தில் தடை செய்யப்படாத ஒன்றில் இந்த தொழுகைக்கு தடையாக வியாபாரம் இருந்துவிடக்கூடாதுன்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல பொருத்துவது என்பது பொருந்தாத ஒரு ஒப்பீடு என்பதை நாம் அழுத்தமாக இதில் பதிவு செய்கிறோம். சரி, இவங்க சொல்லப்படக்கூடிய அளவிற்கு அந்த செய்தி நம்ம ஒரு பேச்சுக்கு இது ஆதாரமாக எடுத்தாலும் கூட ஜும்மா நேரத்தில் வியாபாரம் தடை என்கிற முடிவுக்கு நாம் வர முடியாது. இதுல நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எப்படி இஹ்ராம் அணிந்தவர் அவர் வேட்டையாடுமாறு சுட்டு காட்டுவதையோ ரசூலுல்லா அவர் சைகை செய்வதையோ தடுத்திருக்கிறாங்களோ, அது மாதிரி இவர் அந்த ஜும்மாவின் போது அந்த பிரத்யேகமான நபர் ஜும்மாவில் உட்கார்ந்துகிட்டு வியாபாரம் செய்வதற்கான வேலைகளை செய்வதோ, வியாபாரத்திற்கான செய்கைகளை செய்வதோ, அதற்கான கட்டளைகளை இடுவதோ செய்யக்கூடாது என்று புரியலாமே ஒழிய, சம்பந்தமே இல்லாமல் ஜும்மாவில் வேறு ஆளை வைத்து நாம நியமித்து வேலைகளில் ஈடுபடலாமா கூடாதா என்கிற பேச்சிற்கே இங்கே இடம் இல்லை. இதை முதல் அடிப்படையாக நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த செய்தியை பொறுத்தவரை, இந்த குர்ஆனுடைய வசனத்தை பொறுத்தவரை, ஜும்மாவிற்கு பாங்கு சொல்லப்பட்டா தொழுகைக்கு நீங்க விரைங்க, வியாபாரத்தை நீங்க காரணம் காட்டி உட்கார்ந்துராதீங்க, வியாபாரத்தை விட்டுட்டு தொழுகைக்கு போங்க என்று அந்த ஜும்மா கடமையானவர்கள் வியாபாரத்தில் மூழ்கி கூட இருந்துவிடக்கூடாது என்பதற்கான அடிப்படை சட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறதே ஒழிய வியாபாரமே இங்கு தடை செய்யப்பட்டதாக நமக்கு சொல்லப்படலை என்கிற அடிப்படையை இந்த ஆய்வில் நாம சொல்லியிருந்தோம். இதுல என்ன மாதிரியான கேள்விகளை முன்வைக்கப்படுது அப்படின்னா, முதலாவது கேள்வி, அல்லாஹ் இதுல யா அய்யுஹல்லதீன ஆமனு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறான். இதுல நீங்க சில பேர்களை விதிவிலக்கானவர்கள், அதுல பிற மதத்தவர்களும் அதுல உள்ள வரமாட்டாங்க அழைத்து அல்லாஹ் இப்படி சொன்னதுனால அல்லாஹ் தருல் பை வியாபாரத்தை விட்டுருங்க, ஃபஸ்ட் அவ் இலா திக்ரில்லா அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் விரைங்க என்று அல்லாஹ் சொல்லிட்ட காரணத்தினால நீங்க இதுல பிற மதத்தவர்கள் வரமாட்டார்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனு என்பதற்குள்ள பெண்கள் வரமாட்டார்கள், பிற மதத்தவர்கள் வரமாட்டார்கள்னு சொல்லுவீங்கன்னா, இதே மாதிரி அல்லாஹ் வட்டி தொடர்பாக பேசுகிற அந்த வசனத்திலையுமே அல்லாஹ் வட்டி தொடர்பாக என்ன சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ வதரு மா பக்கிய மினர் ரிபா இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் முஃமின்களாக இருந்தால் நீங்க வர வேண்டிய வட்டியை விட்டுருங்க என்று அல்லாஹ் சொல்கிறானே. அப்ப அந்த இடத்திலையுமே அப்படித்தானே நம்ம புரிந்து கொள்ளணும். அந்த இடத்துல நாம வேறு ஒரு நபரை
வைத்து வியாபாரத்தை செய்து கொள்ளலாம். யாயுள்ளது ஆமனும் அங்கேயும் அல்லாஹ் அழைத்து சொன்னதுனால இந்த வட்டியை வேறொருவர் மூலமாக வட்டியில நாம ஈடுபடலாமா, இதை நாம பிற மதத்தவர்களுக்கு தடையில்லை தானே, அவர்களை வைத்து ஈடுபடலாமா என்கிற மாதிரியான கேள்வி எழுப்புறாங்க. முதல் அடிப்படை என்னன்னா, இந்த இரண்டு ஒப்பீடுமே ரொம்ப தவறான ஒரு ஒப்பீடு. ஏன் அப்படி நாம சொல்றோம்னா, முதல் அடிப்படை என்னன்னா, இந்த குர்ஆனுடைய வசனம், இந்த ஜும்மாவுடைய வியாபாரம் தொடர்பாக முன்வைக்கப்படுகிற இந்த குர்ஆனுடைய வசனத்துல எங்கேயுமே வியாபாரம் தடை செய்யப்பட்ட ஒன்றாக சொல்லப்படவில்லை. ஒரே இது சம்பந்தமான வியாபாரம் தொடர்பாக பேசுகிற ஒரே வசனம் இதுதான். இந்த வசனத்தில் இது அல்லாத வேறு எந்த ஆதாரங்களும் இல்லை. இந்த ஆதாரத்திலேயும் வியாபாரம் தடை செய்யப்பட்ட ஒன்றாக சொல்லப்படலை. அப்படி சொல்லப்படுகிற போது அப்ப யாருக்கு அந்த ஜும்மா கடமையாக்கப்பட்டதோ அவங்க வியாபாரத்திலிருந்து வெளியாகணும், அவங்க வியாபாரம் செய்யக்கூடாது என்பதைத்தான் இந்த வசனம் பேசுது, அதைத்தான் இந்த வசனத்தின் போங்கு நமக்கு சொல்லுகிறது என்று இருக்கிற போது, அப்ப இதை போய் நீங்க தடை செய்யப்பட்ட ஒன்றோடு எப்படி பேச முடியும்? தடுக்கப்பட்டதாக மார்க்கம் எதை சொல்கிறதோ, தடை செய்யப்பட்ட ஒன்றாக மார்க்கம் எந்த வட்டியை எச்சரிக்கை செய்கிறதோ 100% அதை தடை செய்யப்பட்டதாக இஸ்லாம் சொல்லுது. தொழுகைக்கு தடையா வியாபாரம் செய்யாதீங்கன்னு சொல்லக்கூடிய சாதாரண ஒரு அடிப்படையையும் முற்றும் முழுவதுமாக எந்த நிபந்தனையும் சொல்லப்படாம, எந்த குறிப்பிட்ட நாளும் சொல்லாம, நேரத்தையும் சொல்லாம, வட்டி என்பது முற்று முழுவதுமாக ஹராம்னு சொல்லப்பட்டிருக்கிறதுல போய் நீங்க இதோடு இந்த பெரும்பாவத்தோடு, இஸ்லாம் ரொம்ப வெறுக்க சொல்கிற இந்த பெரும்பாவத்தோடு அல்லாஹ் தொழுகைய நீங்க வியாபாரத்தை காரணம் காட்டி தவிர்க்காதீங்க, வியாபாரத்தை விட்டு தொழுகைக்கு போங்கன்னு சொல்கிற வசனத்தோடு எப்படி நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியும்? இப்ப என்ன கேள்வி எழுப்புறோம்னா, அப்ப அப்படி நீங்க புரிவதாக இருந்தால், அப்ப இந்த வசனங்கள்ல வட்டி எப்படி எல்லாருக்குமானதோ அது மாதிரி இது எல்லாருக்குமானது என்று நீங்க பேசுறதாக இருந்தால், அப்ப இதுல இருக்கிற 2 கட்டளைகளையும் அப்படிதான் நீங்க பேசணும். யாயுல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ் அப்படின்னா, ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ்வையும் நீங்க எப்படி புரியணும்? நீங்க தொழுகைக்காக விரையணும்னு அல்லாஹ் அழைப்பு எடுக்கிறானே, அந்த கட்டளையும் எல்லாருக்குமானதுன்னு விளங்கணும். நீங்க விளங்கி இருக்கிறோமா? இதை கேட்கக்கூடியவர்கள் விளங்கி இருக்கிறார்களா? இல்ல, பெண்களுக்கு இந்த கட்டளை இல்ல, அவங்க விரும்பினா கலந்து கொள்ளலாம், இல்லைன்னா அவங்க கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, அதுல அவர்களுக்கு விதிவிலக்கு இருக்கிறது, பிற மதத்தவர்கள் கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, அது அவர்களை பற்றி பேசவே இல்லை என்று புரிகிறோம். அப்படின்னா அப்ப உங்க வாதப்படி எப்படி நீங்க சொல்லணும்னா, பெண்களும் கட்டாயமாக எப்படி வட்டி பெண்கள் எல்லாருக்கும் அது தடை செய்யப்பட்ட ஒன்றோ, அது எல்லாரும் வாங்கக்கூடாது, செய்தால் பாவமோ, இறை சாபத்திற்கு உள்ளாவார்களோ, சைத்தான் தீண்டியவர்களாக எழுப்பப்படுவார்களோ, மறுமையில் தண்டிக்கப்படுவார்களோ, எல்லாரும் அதுல உள்ளடக்கப்படுறாங்கல்ல, அது மாதிரி தான் பெண்களும் இந்த தொழுகையில, வெள்ளிக்கிழமை தொழுகையில கட்டாயம் கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லணும். சொல்லுவீங்களா? அப்படி சொல்ல முடியுமா? அப்படி அதை புரிய முடியுமான? முடியாது. எப்படி அதுல விதிவிலக்கு இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்கிறோமோ, அடுத்த கட்டளைக்கும் அதுதான். வதருல் பையிலையும் தொழுகைக்கு யாரெல்லாம் விரையணுமோ அவங்க தான் வியாபாரத்தை விடணும். தொழுகைக்கு யார் விரைய வேண்டிய அவசியம் இல்லையோ அவங்க வியாபாரத்தை விட வேண்டிய அவசியம் இல்லை என்கிற அடிப்படையில தான் அதை நாம் புரியணுமே வெளிய. அப்ப இவங்க இப்படியாக தடை செய்ய முற்று முழுவதுமாக தடை செய்யப்பட்ட ஒன்றை, ஒரு பெரும்பாவத்தை இதோடு ஒப்பிடுவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை என்பதை புரிகிறோம். இதை இலகுவா புரிந்து கொள்வதற்கு நாம சொன்னோம்னா, இப்ப நாம சாதாரண தடை செய்யப்பட்ட விஷயங்களை எப்படி புரிகிறோம்? இப்ப மது இருக்கு, அது முழுவதுமாக தடை செய்யப்பட்ட ஒன்றா விளங்கி இருக்கிறோம். இதை வியாபாரம் செய்வதும் தடை செய்யப்பட்ட ஒன்று. இப்படியான ஒன்றை, பட்டு இருக்கு, இது மதுவ மாதிரி முழுவதுமாக தடை செய்யப்பட்ட ஒன்று கிடையாது. ஆண்கள் அணிவதற்கு தடை செய்யப்பட்ட ஒன்று, அவ்வளவுதான். பெண்கள் அணியலாம். அப்ப அதுவும் தடை செய்யப்பட்ட ஒன்று தானே, அதை நாம் விற்பனை செய்யக்கூடாதுன்னு கருதுவோமா, நினைப்போமா? கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் நடந்த பல்வேறு நடவடிக்கைகளை நமக்கு சொல்லுது. அதை நாம ரசூலுல்லாஹ் காலத்துல மற்றவர்கள் பயன்படுத்துவதற்கு தந்திருக்கிறாங்க, அதை விற்பனை செய்யறாங்க. இப்படியான எவ்வளவோ பல ஆதாரங்களை நம்ம பார்க்கிறோம். அப்ப அப்படி மிக தெளிவாக நமக்கு ஒரு பொருள் எந்த விதத்தில் அந்த தடை நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்குதோ, அப்படி ஒரு சுருக்கமான ஒரு அடிப்படையில இதை நீங்க தவிர்த்துக்கங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயத்த முற்றும் முழுவதுமாக நாம தடையாக கருத வேண்டிய ஒன்றோடு ஒப்பிட்டு பார்ப்பது என்பது எவ்வளவு அது பிழையான ஒரு ஒப்பீடாக இருக்கும் என்பதை இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்றோம். இரண்டாவதா என்ன கேள்வி முன்வைக்கிறாங்க அப்படின்னா, வசனத்திலேயே என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இதா குலியத்தி ஸலா, தொழுகை நிறைவேற்றப்பட்டு விட்டால் ஃபன்தஸிரு ஃபில் அர்ல் வப்தகு மின் ஃபத்லில்லாஹ், நீங்க பூமியில பரவி சென்று அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்கள்னு சொல்லப்படுதுல. இப்ப இதற்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ்
அப்போ அதுக்கப்புறம் வியாபாரம் செய்ய அனுமதிக்கிறான்னாலே அதுக்கு முன்னாடி தடை செஞ்சிருக்கிறான், வியாபார தடை என்று தானே நமக்கு புரியுது என்பதை கேள்வியா எழுப்புறாங்க. பொதுவாக இந்த வசனத்தையுமே, இந்த வசனத்தினுடைய போங்கு அடிப்படையில் நீங்க கவனிங்களேன், இதுலையுமே நாம சொல்லக்கூடிய அடிப்படை என்னன்னா, ஆமா அவங்க அந்த வியாபார தடை என்பது பொதுவான தடை இல்லை. யார் ஃபஸ்அவிலாதிக்ரில்லா அந்த கட்டளைகளுக்கு தொழுகைக்காக விரைய வேண்டுமோ, யார் அந்த கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகையை நிறைவேற்றியது யார் மீது கடமையோ அவர்கள் அந்த தொழுகையை அந்த வியாபாரத்தை விட்டுட்டு தானே போகணும், வியாபாரத்தை விட்டுட்டு தான் தொழுகைக்கு போய் ஆகணும். அப்ப அவங்க தொழுகை முடிந்தோன்னா வியாபாரத்தை கண்டினியூ பண்ணணும். நீங்க அந்த நேரத்தில் வியாபாரத்தை காரணம் காமிச்சு தொழுகை விடாதீங்க, வியாபாரத்தெல்லாம் விட்டுட்டு அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் தொழுகைக்காக விரைந்து வாருங்க, நீங்க முடிஞ்ச உடனே உங்க வியாபாரத்தை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற ஒரு சாதாரணமான அடிப்படையில் சொல்லப்படுகிற அந்த வசனம் தான். இதை இவ்வளவு தூரம் தடை செய்யப்பட்டதாக கருதுவதற்கு உள்ள ஒரு ஆதாரமாக இதை எப்படி நாம கருதுவது? நீங்க இப்ப ஒரு அடிப்படையில் கவனிங்களேன், இந்த மாதிரி நாம் அந்த வசனங்கள் புரிவதாக இருந்தால் எப்படியெல்லாம் புரிய வேண்டி வரும்? இப்படி நாம ஒரு அடிப்படை இல்லாம அந்த வசனத்தினுடைய போங்குகளை முன்பின் வசனங்களை கவனிக்காம, அது இறக்கி அருளப்பட்ட அந்த நபிமொழிகளை கவனிக்காம, நாம ஒரு பொத்தாம் பொதுவுல அந்த வசனத்திற்குரிய அர்த்தங்களை கொடுக்கிற போது, அப்படி புரிகிற போது என்ன மாதிரியான ஒரு விளைவு ஏற்படும் அப்படின்னா, இப்ப இந்த வசனத்தை நீங்க புரியுங்களேன், ஃபைதா குலியத்தி ஸலா ஃபன்தஷிரு ஃபில் வபுத்தஹு மின் ஃபலிலில்லா, அல்லாஹ் இதுல சொல்லும் பொழுது நீங்க தொழுகை நிறைவேற்றப்பட்டுருச்சுன்னா பூமியில பரவி செல்லுங்கள், அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்கள்னு கட்டளை விதியாக இது வருது, கட்டளை வாக்கியமா அல்லாஹ் சொல்றான். நீங்க வபுத்தஹு நீங்கள் என்ன செய்யணும், நீங்க அல்லாஹ்வுடைய அருளை தேடி ஆக வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் கட்டளை விதிக்கிற மாதிரியான வார்த்தையை தான் பயன்படுத்துறான். அப்ப நீங்க என்ன சொல்லணும், இப்படி புரிவதாக இருந்தால், நீங்க புரிகிற மாதிரி புரிவதாக இருந்தால், அல்லாஹ் சொல்லிட்டான் அன்னைக்கு யாரும் லீவு போடக்கூடாது, கட்டாயமா வியாபாரத்துக்கு போய் தான் ஆகணும், வியாபாரம் இருக்கோ இல்லையோ நீங்க வியாபாரத்துக்கு போங்க, தொழுகை முடிச்சாலும் யாரும் வீட்டில் இருக்கக்கூடாது, உங்க மற்ற வேலைகள்ல பள்ளிவாசல்ல வேற எந்த பணிகளில் ஈடுபடக்கூடாது, தொழுகை முடிச்சோன்னா கட்டாயமா போங்கன்னு புரிவீங்களா? அப்ப அது எப்படி புரியக்கூடாதோ அப்படி புரிந்து கொள்ள மாட்டோமோ, மற்ற செய்திகளை வச்சு புரிய மாட்டோமோ, அது மாதிரி தான் அந்த வசனத்தினுடைய போங்க வைத்துக்கொண்டு வியாபாரத்தை தடுக்கப்பட்டதாக கருதுவதற்கு இதுல எந்த அடிப்படையும் இல்லை என்பதை நாம பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா இந்த வசனத்தினுடைய பின்புலம் என்ன அப்படின்றத அடுத்தடுத்த வசனங்களை பார்த்தாலும், அந்த வசனங்கள் இறக்கி அருளப்பட்டதற்கான காரணத்தை பார்த்தாலும் கூட புரியுமே. நீங்க கவனிச்சு பாருங்களேன், அடுத்த வசனம் எதை பத்தி பேசுது, இதாராவு திஜாரத்தன் அவ் லஹவன் இன்ஃபல்லு இலைஹா வ தரக்குக காயிமா, நபிய வியாபாரத்தையோ வீணானதையோ அவங்க பார்த்தாங்கன்னா நீங்க நிற்கிற நிலையிலே உங்களை விட்டுட்டு அவங்க அதை நோக்கி போயிடுறாங்க. ஆனா அல்லாஹ்விடத்தில் இருக்கிறதா குல்மா இந்தல்லாஹி ஹைரும் மினல்லாஹி வ மினத் திஜாரா, இந்த இந்த வியாபாரத்தெல்லாம் விட அல்லாஹ்விடத்தில் இருப்பதான் சிறந்ததுன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த வசனம் எதை சொல்லுது? அப்ப இந்த வசனம் இந்த போங்க நீங்க கவனிச்சீங்கன்னா, ரசூல்லா அவங்க உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிற போதே ஜும்மா அன்றைக்கு ஒரு வியாபார கூட்டத்தை பார்த்த உடனே இவங்க போகிறதான் இறைவன் கண்டித்து பேசுறான். நீங்க இது நினைக்கிறீங்க, உங்களுக்கு இதுதான் உணவளிக்கும் நினைக்கிறீங்க, வல்லாஹு ஹைரு ராசிக்கின், அல்லாஹு தான் சிறந்த முறையில் உணவளிக்க கூடியவன், உணவளிப்போர்கள் அவன் தான் சிறந்தவன். நீங்க என்ன நினைக்கிறீங்க, இதுதான் சிறந்த இந்த வீணான ஒரு காரியமும் வியாபாரமும் தான் இதுதான் உங்களை உயர்த்தும் என்று நீங்க கருதுறீங்க, நினைக்கிறீங்க. ஆனா அல்லாஹ்விடத்தில் இருப்பதுதான் இதையெல்லாம் விட உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான். அப்படின்னா அப்ப அந்த சூழல்ல என்ன நடந்துச்சு, அங்க வியாபாரத்தை பெருசா நினைக்கிறாங்க, வியாபாரத்தை பார்த்த உடனே ஜும்மாவை விட்டு போக நினைக்கிறாங்க. இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த வசனத்துல பேசப்படுது. அங்க என்ன இருந்தாலும் நாம தொழுகைக்கு வியாபாரம் தடையா இருக்கிற போது வியாபாரத்தை விட்டுட்டு தொழுகைக்கு போங்கன்ற மாதிரி எது தடையாக இருந்தாலும் இங்க விட்டுட்டு தொழுகைக்கு போங்கன்னு தான் இந்த வசனத்தினுடைய நோக்கம். அந்த தொழுகைக்கு வேற ஏதாவது தடையாக இருந்துச்சா அதை நீங்க விட்டுட்டு தான் போகணும். நீங்க வேறு ஒரு காரணத்தை நீங்களா விளையாண்டுட்டு இருக்கீங்க, இதை காரணம் சொல்லி தொழுகைக்கு விடாதீங்க. மற்ற விஷயங்கள் இருக்கிறது, உலகத்துல நீங்க ஒரு கல்வி கற்கிறீங்க, இதை காரணம் சொல்லி நீங்க ஜும்மாவுடைய தொழுகை விட்டுட்டு இருக்காதீங்க, அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் விரையணும். இப்படி எதுவெல்லாம் தொழுகைக்கு தடையாக இருக்குமோ எல்லாத்தையும் விட்டுட்டு நாம தொழுகைக்கு போகணும் என்பதுதான் பிரதான கட்டளை என்பதை இந்த வசனங்கள் மூலமாக புரிகிறோம். இன்னும் அந்த ஹதீஸை நாம பார்க்கிறோம். சஹீஹ் புகாரியில இடம்பெறுகிற 936வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. இந்த வசனம் எப்ப இறக்கி அருளப்பட்டதுன்றத ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்ப ஜும்மாவுடைய அந்த நாள்ல நாங்க ஜும்மாவுல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிற போது ஒரு வணிக கூட்டம் எங்களிடத்துல வந்துச்சு. வருகிற போது நாங்க என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னா, அதை பார்த்த உடனேயே மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா,
அதை நோக்கி எந்த அளவுக்கு சென்றுட்டாங்க அப்படின்னா, மா பக்கிய மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லா இஸ்னாஷர ரஜுலன், வெறும் 12 மக்களை தவிர 12 பேரை தவிர வேறு எல்லாருமே அதை நோக்கி, இந்த வணிகப் பொருட்களை நோக்கி போயிட்டாங்க. அதற்காகத்தான் இந்த வசனம் இறக்கி அருளப்பட்டுச்சு அப்படின்றத சஹீஹ் புகாரியில சஹீஹ் முஸ்லீம்ல இடம்பெறுகிற அந்த பல ஹதீஸ்கள்ல நாம் இதை பார்க்க முடியுது. அப்ப இப்படி இருக்கிற போது இந்த வசனத்தினுடைய பொங்கும் சரி, இந்த வசனம் இறக்கி அருளப்படுவதற்குரிய பின்னணியை பார்க்கும் பொழுதும் வியாபாரம் என்பது அங்கு நடந்ததுனால அதை சொல்லப்பட்டிருக்குதே ஒழிய அது மட்டும் பிரத்யேகமானது இல்லை, அதை மட்டும் நாம தடையாக கருதுவதற்கு அங்கு இடம் இல்லை அப்படின்றத பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா இந்த வாதங்களை முன்வைக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு இந்த இவ்வளவு அடிப்படைகள்லையும் அங்க இல்லை. ஒண்ணு, இவர்கள் கடைபிடிக்கவாது செய்யறாங்களா இந்த வாதங்களை முன்வைக்கக்கூடியவர்கள்னு பார்த்தோம்னா, இவங்க தடுத்து நிறுத்தட்டுமே. இப்போ ஒருவர் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடாதுன்னா தொழுகை நேரத்தில் மருத்துவ தொழிலில் ஈடுபடக்கூடியவர் ஈடுபடக்கூடாதா? ஒரு மெடிக்கல் வச்சிருக்கிறாங்க, அந்த தொழுகை நேரத்துக்கு அது மூடப்படணுமா? ஒரு ஆன்லைன் பிசினஸ் நடக்குது, இவர் அதில் உள்ள இன்வால்வ் ஆகிட்டு இவர் தொழுகைக்கு வந்துடுறாரு, இவருடைய பொருட்கள் விற்பனைக்கு போகுது வருது, இப்படியான பல வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இவர் ஒரு ஃப்ளைட் நிறுவனம் வச்சிருக்கிறாரு, மக்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஏதோ ஒரு டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்கிறாரு, போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க, ஒரு பார்சல் சர்வீஸ் இருக்கு, அது நடந்துகிட்டு இருக்கு. இப்படி போய்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே இவர் தடுத்து நிறுத்தணும் என்று நீங்க சொல்ல வரீங்களா? எந்த அடிப்படைகளும் இல்லாம அந்த வசனத்தில் சொல்லப்படல, அந்த வசனத்தின் போங்கும் அதை சொல்லல, தடை செய்யப்பட்டதாக கருதுவதற்கு எந்த பிரத்யேகமான வேறு எந்த ஆதாரங்களும் இல்லை. அது இறக்கப்பட்ட, அது அருளப்பட்டதற்கான பின்னணியும் அதை சொல்லலை என்கிற போது வலிந்து இந்த நிலைக்கு நாம இதுதான் அடிப்படை என்று புரிகிற மாதிரி தான் இந்த விஷயங்கள் தொடர்பாக நாம பார்க்க முடியுது. இதை நாம பிரத்யேகமாக இந்த அடிப்படைகளை வச்சு பார்க்கும் பொழுது, இந்த ஜும்மா என்னுடைய அந்த தொழுகைக்காக அழைப்பு விடுக்கப்படுகிற போது அதில் விரையக்கூடியவர்கள் யார் மீது அது கடமையாகி இருக்கிறதோ அவங்க தான் அது வியாபாரத்தை விடணும், முடிச்சவனை தொடரணும் என்று சொல்லப்பட்டிருக்குதே ஒழிய இவங்க எல்லாருமே தடை, எல்லாருக்குமே அது தடை, எல்லா வியாபாரத்துக்கும் தடை, யாரை வைத்தும் நடக்கக்கூடாது என்கிற மாதிரியான ஆதாரங்கள் அதில் இல்லை என்பதை நாம் சொல்லிக்கொள்கிறோம். அடுத்ததாக என்ன அப்படின்னு சொன்னால், இந்த 5 நேர தொழுகைகளை அல்லாஹ் இப்படி வியாபாரத்தை விட்டுட்டு போக சொல்லலை. அல்லாஹ் இதை மட்டும் இந்த வசனத்தில் மட்டும் பிரத்யேகமாக சொல்வதிலிருந்து நமக்கு ஜும்மாவின் போது மட்டும் இந்த வியாபாரம் தடை என்பது புரியத்தானே செய்து என்பதை இன்னொரு கேள்வியாக வைக்கிறாங்க. பொதுவாக அல்லாஹ் ஒரு சில விஷயங்கள்ல சில முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு சில அடிப்படைகளை சொல்லுவான். இரண்டையுமே நாம பொதுவாக கடமையான தொழுகைகளையும் சரி இந்த ஜும்மாவுடைய தொழுகையுமே இறைவனது சட்டங்களை சொல்லுகிற போது சமமான அளவில் சொல்ல மாட்டான். சில முக்கியத்துவம் கருதி அதை பிரத்யேகமாக கூட இறைவன் சொல்லுவான். உதாரணத்துக்கு இப்போ ஜும்மாவுடைய உரை நிகழ்த்தப்படுது, அதுல அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, இதா குல்தலி சாஹிபிக்க யௌமல் ஜும்மா, ஜும்மாவுடைய தினத்தில் உனக்கு அருகில் இருக்கக்கூடியவரிடத்தில் அன்சித் நீ வாய் மூடு என்று சொன்னாலும் கூட, இமாம் யக்தப் அவர் இமாம் பேசிக் கொண்டிருக்கிற போது நீ வாய் மூடு என்று அருகில் இருக்கிறவர்கிட்ட சொன்னாலும் ஃபக்கத் லகவுத்த நீ வீணான காரியத்தில் ஈடுபட்டவராக ஆகிவிட்டாய் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்கன்னா, அப்ப நீங்க பாருங்களேன், பக்கத்தில் இருக்கிறவரிடத்துல ஒரு உரையின் போது நாம சாதாரணமாக நல்ல விஷயத்தை சொல்லும் போது கூட நன்மை ஏவது ஒரு முஸ்லீமுடைய கடமைதான பிரத்யேகமா? அந்த சட்டத்தை இங்க வச்சு பொருத்தி பார்க்க முடியுமா? இங்க ஜும்மா என்கிற போது பிரத்யேகமாக அல்லாஹ் மற்ற உரைகள்ல இதை நாம சொல்ல, அப்ப இதை வச்சுக்கிட்டு எதிரும் புதிருமாக நாம இப்ப ஜும்மாவுடைய உரையில மட்டும்தான் இப்படி, மற்ற உரைகள்ல நாம கவனிக்க வேண்டியது இல்லை, பேசிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு புரியுவோமா? அப்படியும் புரிய மாட்டோம். இங்க என்ன சொல்லப்படுதுன்னா, இங்கு பிரத்யேகமாக ஜும்மாவினுடைய அந்த நேரத்தில் பிரத்யேகமாக சில சட்டங்கள் அதுங்க சொல்லப்பட்டிருக்கும், அங்க முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளணுமே ஒழிய, இங்க முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதுனால இது இதை வைத்துக்கொண்டு நாம வியாபாரம் தடைன்னு புரியணும் என்பதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. இப்படி அல்லாஹ் பல விஷயங்கள்ல முக்கியத்துவத்தை வழங்கி இருக்கிறான், ஜும்மாவுக்கு மட்டும் இல்லை. இப்ப ஹஜ் தொடர்பாக அல்லாஹ் பேசுறான். அல்லாஹ் ஹஜ் தொடர்பாக சொல்லுகிற போது அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ், ஹஜ்ஜின் போது இல்லறத்தில் ஈடுபடுவது, பாவம் செய்வது, தர்க்கம் புரிவது கூடாது அப்படின்னு சொல்றான். இதுல பாவம் செய்வது என்பது எப்போதுமே தானே கூடாது, எப்பயுமே கூடாது. அப்ப ஹஜ்ஜின் போது அல்லாஹ் இதையும் சொல்றான் அப்படின்னா, இங்கே கூடுதலாக முக்கியத்துவம் கருதி அதை நாம செய்யக்கூடாது என்பதை அல்லாஹ் உணர்த்துறான்.
அப்போ அங்கே சொன்னதுனால மற்ற நேரங்களில் இப்போ பாவம் செய்யலாமா, ஹஜ்ஜின் போது தான் பாவம் செய்யக்கூடாது, மற்ற நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு நம்ம விளங்க மாட்டோம். அப்போ அங்கே ஒரு முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு அங்கே அல்லாஹ் வந்து ஒரு கட்டளையை கூடுதலாக அல்லாஹ் சொல்வதில் அந்த அடிப்படையில் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு புரிகிறோம். இதே மாதிரி நிறைய வசனங்கள் நீங்கள் பாருங்கள். இப்போ அல்லாஹ் வந்து சொல்கிறான், ஹாஃபில் அலசலாத்து வசலாத்துல் உஸ்தா வக்குமுலில்லாஹி காணித்தீன், தொழுகையும் நடுத்தொழுகையும் பேணிக்குங்க, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நில்லுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். தொழுகையை பேணுங்கனாலே அதில் நடுத்தொழுகையும் இருக்கத்தானே செய்யுது. அல்லாஹ் ஏன் நடுத்தொழுகையை தனியாக சொல்றதற்கான அடிப்படை என்ன? அப்போ எது அங்கே முக்கியத்துவமான ஒன்று என்று அல்லாஹ் கருதுறானோ அதை தனித்துவமாக அல்லாஹ் சொல்லுவான். தனிப்பித்து அதை வந்து அல்லாஹ் வந்து அதை அதில் பிரச்சனையாக இருக்கக்கூடிய அந்த சூழலை கவனித்து அல்லாஹ் ஒரு கட்டளை இடுவான். இது அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய ஒரு அணுகுமுறை தான் என்பதை நாம் குர்ஆன் வசனங்கள் மூலமாக தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னும் பொழுது, அப்போ இதை வைத்து கொண்டு நாம் வந்து அப்போ மற்ற தொழுகையிலிருந்து அல்லாஹ் இதில் வித்தியாசப்படுத்தினதுனால இதை வந்து நாம் தடை செய்யப்பட்டதாக கருதணும் என்று கருதுவதற்கு இதில் எந்த இடமும் கிடையாது. இப்போ அல்லாஹ் வந்து ஒரு சில சட்டங்களில் பிரத்யேகமாக சட்டமிடலாம், அது அல்லாஹுடைய அடிப்படையில் உள்ளது தான் என்பதை இந்த ஆதாரங்கள் மூலமாகவே நாம் தெரிகிறோம். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் மற்ற இடங்களுக்குமே அல்லாஹ் இப்படியான தடைகளை இடத்தான் செஞ்சிருக்கிறான். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிற போதே ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பையுன் அன் திக்ரில்லா வ இகாமத்தி ஸலா வ ஈதாஇ ஸக்கா அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த வணிகம், வர்த்தகம், இந்த வியாபாரம் இதெல்லாம் அவர்களை அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும், நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுவதை விட்டும், ஜகாத்தை கொடுப்பதை விட்டும் அவர்களை திசை திருப்பாது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இந்த வியாபாரம், இந்த வணிகம் வந்து நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுவதை விட்டு உங்களை திசை திருப்பாது, அப்படியானவர்கள் தான் முஃமின்களாக இருக்க முடியும் என்று அவருடைய பண்பு அல்லாஹ் சிலாகித்து சொல்கிறான். அப்படின்னா அப்போ மற்ற தொழுகையிலுமே வியாபாரத்தை காரணம் காமிச்சு நீங்கள் தொழுகையை விடக்கூடாது, உலக விஷயங்களை பார்த்து கொண்டு நீங்கள் ஜகாத் கொடுக்காம இருக்க முடியாது, உலக விஷயங்களை அப்படி பார்த்து கொண்டு பொருளாதாரம், வியாபாரம், வணிகம் அப்படின்னு காரணம் காண்பித்து கொண்டு அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டு நீங்கள் தடை செய்து கொள்ள மாட்டீர்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இன்னும் பல வசனங்கள்ல யாயுஹல்லதீன ஆமனு அல்லாஹ் நம்பிக்கை கொண்டவர்களே என்று அழைத்து சொல்றான். லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வல அவுலாதுக்கும் அன் திக்ரில்லா, நீங்க உங்களுடைய பொருட்செல்வமும் மக்கள் செல்வமும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் உங்களை திசை திருப்பி விட வேண்டாம் என்கிற கட்டளையை அல்லாஹ் பிறப்பிக்கிறான். அப்போ பொதுவான இடங்கள்லையுமே நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டு தொழுகையோ ஜகாத் கொடுப்பதை விட்டோ அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டு எதுவாக இருந்தாலும் இந்த வியாபாரம், வணிகம், இந்த உலக ஆதாயங்கள், உலகத்தில் இருக்கிற செல்வங்கள் உங்களை வந்து திசை திருப்பிடக்கூடாது என்கிற பொதுவான வழிகாட்டுதல் இருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் இங்கே முக்கியத்துவப்படுத்தி இந்த ஜும்மாவில் சொல்லியிருப்பதாகத்தான் இந்த வசனத்தினுடைய போங்கை வைத்து நாம் கவனத்தில் கொள்கிறோம். அங்கே முக்கியத்துவம் கருதி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் இந்த இடத்துல பொருத்தமானதாக கருத முடிகிறது என்பதை அதற்குரிய பதிலாக சொல்கிறோம். அடுத்து 4வது கேள்வி என்ன முன்வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இதில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அந்த இஹ்ராம் சம்பந்தமான அந்த அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு வந்து வேட்டையாடி இஹ்ராமில் இருக்கக்கூடியவர்களும் சாப்பிட்ட பிறகு ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் வந்து யாராவது ஒருவர் அது சம்பந்தமாக கட்டளை இட்டீங்களா அல்லது யாராவது செய்கை செஞ்சீங்களான்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்கல்ல. அப்போ இதை வந்து ஜும்மாவுக்கு ஏன் பொருத்தி பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? இந்த புவானா சம்பந்தமான செய்திகள் எல்லாம் அது வந்து ஒரு அறுத்து பலியீடு தொடர்பாக இருந்தாலும் கூட மற்ற விஷயங்களுக்கு அதை மேற்கோள் காட்ட தானே செய்றீங்க. இப்போ இதை மட்டும் ஏன் ஜும்மாவுக்கு பொருத்தி பார்க்கக்கூடாது என்று சொல்றீங்க அப்படின்றத கேள்வியாக வைக்கிறாங்க. பொதுவாக இதை பொறுத்தவரை இந்த புவானா சம்பந்தமான செய்தியை அதில் இருக்கக்கூடிய பொதுவான அடிப்படைகள், அந்த அதில் அறுத்து பலியிடுதலாக இருக்கட்டும், அதில் சந்தேகத்துக்கு இடமானது விலகிக்கணும் என்று சொல்லப்படக்கூடிய அடிப்படைகளாக இருக்கட்டும், அல்லது அதில் வந்து நாம் அந்த நேர்ச்சை செய்வதற்கான ஒழுங்குமுறைகளாக இருக்கட்டும், இப்படி பல விதத்தில் அதில் பல கருத்துக்கள் இருக்கிறது, அதை நாம் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த செய்தியை பொறுத்தவரை இப்படி எதில் அதில் எல்லாவற்றிற்கும் நாம் எடுக்கிற மாதிரியான அடிப்படைகளாக இருக்கிறது, எது பிரத்யேகமான ஒன்றிற்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதில் வித்தியாசம் இருக்கிறது. நீங்க இப்ப பாருங்களேன், இந்த ஜும்மாவுடைய வியாபாரம் தொடர்பான விஷயத்துல நீங்க திரும்ப நாம இதுல அழுத்தமா இந்த புரிதல் இருந்துச்சுனால இந்த கேள்வி வராது. இதுல எங்கேயுமே தடுக்கப்பட்டதாகவே இல்லை. தடுக்கப்பட்டதாக இருந்தால்தான், வியாபாரமே தடுக்கப்பட்ட ஒன்றாக இருந்தால்தான் வேறொருத்தரை வச்சு பார்க்கலாமான்ற அளவுக்கு துருவ வேண்டியது இருக்கிறது. வியாபாரம் என்பது முற்று முழுவதுமாக இங்கே தடை செய்யப்பட்டதே கிடையாது. இங்கே வந்து
இவங்க தொழுவை யார் மீது யார் தொழுகைக்காக விரையணுமோ ஃபஸ்ட் இலா திக்ருல்லா யாருக்கோ அவங்க தான் வதருல் பை வியாபாரத்தை விட்டுட்டு தொழுவைக்கு விரையணும் என்கிற கட்டளை இருக்குதே ஒழிய முழுவதுமா எல்லாருமே முஃமின்கள் எல்லாருமே பெண்கள் உட்பட எல்லாரும் தொழுவைக்கு போகணும் என்கிற கட்டளையும் எல்லாருமே வியாபாரத்தை விடணும் என்கிற கட்டளை இல்லைன்றத அடிப்படையாக முதல்ல நாம புரிந்து கொள்ளணும். அதை புரிந்து கொண்டோம்னா தான் இந்த விஷயங்களை விளங்க முடியும். இப்போ இதில் இந்த இரண்டு இதை அதை வைத்து இதை புரியலாம் தானே என்று கேட்கிற போது அப்படி நாம் இதில் புரிய முடியாது. ஏன் அப்படின்னா இந்த இஹ்ராமுக்குரிய பிரதான சட்டங்கள் இருக்குதல், இதில் அல்லாஹ்வுடைய தூதர் நுணுக்கமாக அதற்குரிய தனித்துவமான இந்த சட்டங்களை நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு இப்போ இஹ்ராமில் வேட்டையாடக்கூடாது என்பது ஒரு சட்டம். இதில் அல்லாஹ்வுடைய தூதர் நீங்கள் மேற்கோள் காட்டுகிற இந்த செய்தி இருக்குதுல்ல, இதில் பிரத்யேகமாக ரசூல்லா சொன்ன பிறகுத்தான் நமக்கு தெரியும் அதில் செய்கை கூட செய்யக்கூடாது. அதில் பொதுவாக நமக்கு கூடாது என்று சொன்னும் போது நம்ம பொதுவாக தான் எதில் அதை ரசூல்லாவுடைய வார்த்தையிலிருந்து என்ன விளங்கி கொள்வோமோ அதை தான் விளங்குவோம். ரசூல்லா கூடுதலான தடைகளை எதிலெல்லாம் விதிக்கிறாங்களோ அப்போதான் நம்ம கூடுதலாக என்ன அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நுணுக்கமாக கவனிப்போம். அது அதற்குரிய தனி சட்டமாக ரசூல்லா சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போனோம்னா இப்போ நீங்கள் கவனிங்களேன், இப்போ இந்த இஹ்ராம் விஷயத்திலே வச்சுக்குவோமே, இஹ்ராம் அணிந்திருக்கிற நிலையில் நறுமணம் அணிவது தடை. இப்போ இதை நாம் பொதுவாக எப்படி விளங்கிக்குவோம்? நறுமணம் அணிவது தடைனா நறுமணம் இருக்கக்கூடாது, நம்மள்கிட்ட நறுமணமே இல்லாத நிலையில தான் நாம் இருக்கணும், நம்ம நீடிக்கணும், அதற்கு நாம் முயற்சிக்கணும் என்று நாம் அப்படித்தான் நாம் அதை விளங்கிக் கொள்வோம். ஆனால் நாம் பார்க்கிற போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிற செய்தியில் நீங்கள் பார்க்கலாம், ரசூலுல்லாஹ் இஹ்ராம் அணிகிற போதே அவங்களுக்கு நான் நறுமணம் பூசி விட்டேன். முன்னாடி பூசியிருந்தா பரவாயில்லை, குளிச்சுட்டு நம்ம இஹ்ராம் அணிந்த பிறகு அந்த நறுமணம் போயிடும். இஹ்ராம் அணியும் போதே நறுமணம் பூசினா என்ன நடக்கும்? நறுமணம் இஹ்ராம் அணிந்த பிறகு பூசினா என்ன நடக்குமோ அதே தானே நடக்கும். இஹ்ராம் அணியும் போதும் அதை தடை செய்யப்பட்ட ஒன்றாக, இஹ்ராம் அணியும் போதும் அதை நாம் அந்த நறுமணத்தை அணியக்கூடாது, முடிந்தால் சில நாட்களுக்கு முன்னாடி இருந்தே தடை செய்யப்பட்டதாக கருதி கொள்ளணும்னா தான் அதுக்கு நெருக்கமா இருக்கு. நம்ம வெறும் புரிதல் அதை மட்டும் வச்சு புரிஞ்சா. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய இந்த வழிகாட்டுதல் மூலமாக அதை எப்படி புரிய முடியுது? அணியும் போது நாம நறுமணம் பூசிக்கொள்வது அது எத்தனை நாள் நீடித்திருந்தாலும் அது பிரச்சனை இல்லை. நம்ம இஹ்ராம் அணிகிற நேரத்தில் நறுமணம் பூசிக்கொள்வது தடை இல்லை என்பது நாம சிந்திப்பதற்கு மாற்றமாகத்தான் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் அந்த நுணுக்கமான ஒரு சட்டத்தை அதற்குன்னு பிரத்யேகமான அடிப்படையை ரசூலுல்லாஹ் வெளிப்படுத்தியதுனால தான் இதை நாம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னால்தான் தெரியும் என்கிற போது அப்ப ரசூலுல்லாஹ் இந்த இஹ்ராமுக்கான ஒவ்வொரு சட்டத்தையுமே தனித்தனியா வேட்டையாடுவது தொடர்பா அதுல இருக்கிற தனி சட்டம், இதுவே ரசூலுல்லாஹ்விடத்துல ஒரு காட்டு கழுதை கொண்டு வரப்படும் போது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா அன்பளிப்பாக தனக்கு அளிக்கப்படும் பொழுது இது தனக்காக பிடிக்கப்பட்டது என்கிற காரணத்தினால நீங்க கவனிங்களேன், அபூ கத்தாதா என்கிற நபித்தோழர் அவருக்காக அதை வேட்டையாடி அதை மற்றவர்களுக்கும் அளிக்கிற போது அதை சாப்பிடுவதற்கு ரசூலுல்லாஹ் அலோவ் பண்றாங்க. ஏன்னா இதுல மற்றவங்க சம்பந்தப்படல, அவருக்குன்னு இது பண்ணாங்கன்னு. ஆனா ரசூலுல்லாவுக்காக ஒருவர் அந்த காட்டுக்கழுதை வேட்டையாடி தான் பிடிக்க முடியும். வேட்டையாடி பிடித்து ரசூலுல்லாவிடத்துல கொடுக்கிற போது ரசூலுல்லாஹ் இதுல பணிக்கல, ரசூலுல்லாஹ் இதுல சம்பந்தப்படல, அவர் கொடுக்கிறாரு அப்படின்னும் பொழுது ரசூலுல்லாஹ் அதை வாங்க மறுக்கிறாங்க. காரணம் இஹ்ராம் அணிந்திருப்பதை சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? இது ரசூலுல்லாவுக்காக வேண்டியே என்று பிடிக்கப்பட்டது, வேட்டையாடப்பட்டது. அங்கு அபூ கத்தாதா என்ன செய்யறாருன்னா தனக்காக பிடிக்கிறார் வழியா இஹ்ராம் அணிந்திருக்கிறவர்களுக்காக அவங்க செய்யல. இப்போ இவ்வளவு தூரம் நுணுக்கமான தனி சட்டங்களை கொண்டிருக்கிறது இந்த இஹ்ராமுடைய சட்டம். இதை வைத்துக்கொண்டு நாம் எப்படி இதில் நீங்கள் பேச முடியும்? இப்போ உதாரணத்துக்கு இப்போ இஹ்ராமின் போதும் திருமண ஒப்பந்தங்களை நம்ம செய்யக்கூடாது. திருமணத்திற்குரிய ஒப்பந்தங்களை செய்வதோ திருமணம் செய்து கொள்வதோ தடை செய்யப்பட்ட ஒன்று. இதே மாதிரி இதற்கு நிகரான ஒரு சட்டம்னு பார்த்தோம்னா இத்தாவின் போது பெண்கள் காத்திருப்பு காலத்தின் போது அவங்களும் இந்த திருமணத்திற்குரிய அதான் பிரத்யேக இத்தாவுடைய நோக்கமே அதானே, திருமணத்திற்கு அவங்க தயாராகிற மாதிரியான காரியங்களில் ஈடுபடக்கூடாது. அப்ப அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன மாதிரி திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான்னா வலா ஜுனாஹ அலைக்கும் ஃபீமா அர்ரல்தும் பிஹி மின் ஹித்பத்தி நிசாய் அவ் குந்தும் ஃபி அன்ஃபுசிக்கும். அல்லாஹ் இதில் சொல்லும் பொழுது அந்த திருமண விருப்பத்தை நீங்கள் ஜாடை மாடையாக தெரிவதோ உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் வைத்துக் கொண்டிருப்பதோ உங்கள் மீது குற்றம் இல்லை என்று அல்லாஹ் சொல்றான். நீங்க அந்த பெண்களை மணமுடிக்க விரும்புறீங்க, அவங்க இத்தால இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க அந்த இத்தாவின் போது என்ன செய்யலாம்? அவங்களை ஜாடை மாடையாக அதை அவங்களுக்கு சொல்லலாம் என்கிற அடிப்படைகளை எல்லாம் அல்லாஹ் சொல்றான். அப்படியான அந்த விஷயங்களுக்கு தடை இல்லை என்கிற அடிப்படைகளை சொல்றான். இதை வச்சுக்கிட்டு நாம இங்கேயும் அதே மாதிரி
செய்து கொள்ளலாம்னு புரியுமா? இது மாதிரி ஒவ்வொன்றுக்குமே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில விஷயங்கள் பொதுவானதாக இருக்கும், எல்லா விஷயங்களுக்கும் அதுல இருந்து பிரத்யேகமான அடிப்படை ஒன்றாக இருக்கும். அது மாதிரி நம்ம அதை மற்ற விஷயங்களுக்கும் பொருத்தி பார்க்க முடியும், மற்ற விஷயங்களுக்கு சட்டம் எடுக்க முடியும். பிரத்யேகமான மார்க்க சில நுணுக்கமான தனி சட்டங்கள்ல அதை வைத்துக் கொண்டு நாம் வேறொன்றுக்கு அதே மாதிரி உள்ள வேறொன்றுக்கு நாம அதை வச்சு சட்டம் எடுக்க இயலாது என்கிற அடிப்படையில் தான் இந்த இஹ்ராம் சம்பந்தமான விஷயத்தை வைத்துக்கொண்டு தடையே செய்யப்படாத வியாபார தடையே நேரடி ஆதாரத்தோடு சுட்டிக்காட்டப்படாது, இதோடு நீங்க ஒப்பிடக்கூடாது, இதை இதற்கு கொண்டு வந்து நீங்க முடிச்சு போட முடியாது, இதில் அப்படியான அடிப்படைகளே இல்ல. இதுல சொல்லப்படக்கூடிய பிரத்யேக அடிப்படை என்னன்னா, வியாபாரத்தை காரணம் காமிச்சு தொழுகை விடாதீங்க, வியாபாரத்தை விட்டுட்டு தொழுகைக்காக பாங்கு சொல்லப்பட்டா, உங்க ஜுமாவுக்காக அழைக்கப்பட்டா நீங்க விரையுங்க, நீங்க வியாபாரத்தை விட்டுருங்க, முடிச்சுட்டு போய் வியாபாரம் செய்யுங்க என்று சொல்லப்படக்கூடிய அடிப்படையான ஒரு வசனம் தானே ஒழிய நீங்க மற்றவர்கள் சொல்ற மாதிரி இதுல மற்ற இந்த கருத்துக்களுக்கு இடம் இல்லை என்பதை இந்த கேள்விக்குரிய பதில்களாக நாம சொல்லிக் கொள்கிறோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.